அனைவருக்கும் வணக்கம். நான் பிரசாந்த். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். கேக்குது சார். எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம EDA டீம் சொந்தங்களுக்கும் நம்மளது டீட்டா சொந்தங்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நாகலிங்கம் சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நிறைய பேர் இருக்கிறீங்க. எல்லாருக்கும் வணக்கத்தை ஒரே சொல்ல முடியல. எல்லாத்துக்கும் வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து நான் டீட்டோட இணைஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு செஷன் வந்து எடுத்து கொடுக்குறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாகவும் இருக்குது. ஓகே, இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து நம்ம EDO டீம் மெம்பர்ஸ் வந்து சார் தயவு செய்து எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா உங்களோட மைக்கை மட்டும் மியூட் பண்ணிருங்க. இது ஒரு இன்டராக்டிவ் செஷனாவே கொண்டு போகலாம். நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கறேன். நீங்க அதுக்கான பதில் சொன்னீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை வந்து என்னால முடிஞ்ச வரைக்கும் எனக்கு என்னென்ன தெரியுமோ அவங்களுக்கு நான் வந்து கிளியர் பண்ண ட்ரை பண்றேன். இந்த ஆல்ரெடி வந்து இதே ஒரு செஷன் வந்து நம்மளோட டூல் பர்ச்சேஸ் பண்ற நண்பர்களுக்காக தனியா பண்ணியிருந்தோம். இப்போ வந்து டீட்டாவோட ஒரு நம்ம செஷன் வந்து இணைந்து பண்றோம். டீட்டாங்கிறது பாத்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மோஸ்ட்லியில் வந்து வெளி மாநிலமும் வெளிநாட்டிலையும் இருந்து ஒரு 4-5 பேர் தான் இருக்கிறாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, தமிழ்லேயே பேசலாம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சங்கங்களில் நம்ம தொழில் சார்ந்த சங்கங்களில் டீட்டா வந்து முதன்மையானது. ஸோ அந்த சங்கத்தோட இணைஞ்சு இன்னைக்கு வந்து நம்ம இந்த பயிற்சி வகுப்பை வந்து நம்ம எடுத்து கொடுக்கறது வந்து நம்ம EDO எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் வந்து மிகுந்த மகிழ்ச்சியை பண்ணிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த 4K ரிலேட்டடான டாபிக்ஸை பற்றி பேசலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். அதாவது இந்த டாபிக்கை நீங்கள் என்ன போட்டுக்கலாம், 4K பேனல் தியரி அண்ட் மாடிஃபிகேஷன் அப்படின்னு. ஏன்னா இப்போ வரக்கூடிய பேனல்கள் எல்லாமே வந்து முழுக்க வந்து 4K டெக்னாலஜி பேஸ் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த பேனலை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, அந்த 4K டெக்னாலஜி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, நம்ம உள்ளுக்குள்ள ட்ராக்ஸ், EKV ட்ராக்ஸ் அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருது. இருந்தாலும் ஒரு போர்டு மாடிஃபிகேஷன் இப்போ நிறைய மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டிய தேவைகள் வந்துருது. ஏன்னா புது பேனல் டிசைனாக பேனல்ஸ் வருது மார்க்கெட்டில். ஒவ்வொரு பேனலும் ஒவ்வொரு மாதிரி டிசைனாக வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த பேனல்ஸை எப்படி நம்மளோட டிவியில் மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாகவே இன்று வரைக்கும் இருந்து வருது. ஏன்னா ஒவ்வொரு பேனலுக்கும் தனிக்கு அவங்களோட எல்இடிஸ் கனெக்டரும் சரி, நம்பர் ஆஃப் பின்ஸஸும் சரி, இந்த மாடல்ஸும் கிடைக்குது மார்க்கெட்டில். மாடல் போர்ட்ஸ் இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குது. இதுக்கான ஒரு புரிதல் நம்மக்கிட்ட கிளியராக இல்லை. ஸோ இது ஏன் இந்த 4K பேனல்ஸை பற்றி இவ்வளோ டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுமாரி நம்ம வரக்கூடிய எல்லாமே வந்து 4Kலேருந்து 8K வரைக்கும் நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு வந்துருச்சு. ஸோ இந்த 4K டெக்னாலஜி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அப்படி தெரிஞ்சாதான் இனிமேல் வரக்கூடிய எல்லா மதர் போர்டு முதற்கொண்டு நம்ம வேலை பார்க்க முடியும். பேனல் மட்டும் கிடையாது, மதர் போர்டு முதற்கொண்டு நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 4K டெக்னாலஜிங்கிற எப்படி இந்த 4K பேனல் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த 4K டெக்னாலஜி எப்படி வந்து டிரைவ் பண்ணி பிக்சர் வந்து நமக்கு கண்ணில் காட்டுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா இனி வரும் காலங்களில் வந்து இந்த 4K ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸை கொஞ்சம் அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா 4K பேனல்ஸ் தியரினா என்ன, 4Kனா என்ன, அந்த 4K தியரி பேனலில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு டீகான் போர்டையும் மதர் போர்டையும் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க, நார்மலாக வந்து உங்களுக்கு LEDs போட்டு கம்யூனிகேட் பண்ணுறாங்க, அது இல்லாமல் 4Kல வந்து யூனிக்காக எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க, அப்படி கம்யூனிகேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து எந்தெந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். நம்ம நார்மலாக ஒரு FFC டிவி ஒரு FFC கழட்டி விட்டாவே படம் வர மாட்டேங்குது, எப்படி அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு எந்த FFC ரிமூவ் பண்ணாலும் படம் வர வைக்கிறது, இது மாதிரி நிறைய சின்ன விஷயங்கள் டிப்ஸ்கள் வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து இன்னைக்கு இந்த 1 மணி நேர செஷனில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருக்கின்ற பட்சத்தில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் ரைஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். அந்த பட்டனை மட்டும் தேவைக்கு சந்தேகங்கள் இருந்தால் மட்டும் கிளிக் பண்ணுங்க. ஏன்னா அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல நிறுத்திட்டு நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறேன். அது உங்களுக்கான கேள்விகளை கேட்டிங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ணுறேன். இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரு ஓவராலாக ஒரு வார்ம் அப் மாதிரி உங்களோட டவுட்ஸை வந்து 4K சம்பந்தமான பேனல்களில் எந்த மாதிரி சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு இன்னும் சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மணிகண்டன் சார் நான் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா மணிகண்டன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறாரு. ஓகே, நான் ஓப்பனாகவே இருக்கேன். இப்போ என்னன்னா நீங்கள் 4K டிவிஸை அட்டன் பண்ணும்போது என்ன பிராண்டாக இருந்தாலும் சரி, என்ன மாடலாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து யாருக்கு சொல்கிறீங்களோ லைனாக 1 by 1 சொல்லுங்கள். அதை பேஸ் பண்ணி இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அந்த செஷன் நம்ம கண்டினியூ பண்ணலாம். உங்கள் டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம்.
சார் நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். சொல்லுங்க. என்ன என்ன டவுட் சொல்லுங்க. சார் இப்போ ஃபோர்த் சேனல்ல 2 சைடு எல்இடிஸ் எடுத்து போட்டாலும் சில இது ஜம்பிங் பிக்சர் ஃபிகரிங்காவே இருந்துட்டே இருக்கு இல்லையா? 2 அதாவது சைடு எஃப்எஃப்சி மாத்தி மாத்தி பண்ணாலுமே ஜம்பிங் ஃபிளேரிங் ஆயிட்டே இருக்குது. அந்த மாதிரி இருக்குதா? ஓகே, ஓகே. அதுக்கான தீர்வு நான் என்னன்னு சொல்றேன். பின்னாடி சொல்றேன். ஓகே. வேற என்ன டவுட் ஃபேஸ் பண்றீங்க? சார் வாய்ப்புகள் கிடைக்கும்போது உங்க சந்தேகங்களை கேளுங்க. அப்பதான் எனக்கு வந்து இன்னும் இன்டராக்டிவா உங்கள்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு வந்து முடியும். ஏன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஆடியன்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியாம வந்து நான் வந்து கிளாஸஸ் கொண்டு போக முடியாது. 2 நிமிஷங்கள் மட்டும் நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் வந்து 4K பேனல்ஸ்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க சொல்லலாம். பேசணும்னு நினைச்சீங்கன்னா மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சார் நம்ம பிளாக் பண்றப்ப வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார். பிளாக் பண்றப்போ ஒரு சைடு வந்து ஒரு கான்ட்ராஸ்டிங்கான கலர் இல்லாம போகுது சார். அது என்ன எதனால சார்? பிளாக் பண்ணும்போது ஒரு டல்லா தெரியுது, ஒயில ஒயிட்டிஷ் வந்த மாதிரி தெரியுது. ஆமா சார். ஓகே ஓகே, அதையும் பார்க்கலாம். சொல்றேன் சார், உங்களுக்கு வரும்போது சொல்றேன். சார் வணக்கம் சார். அருண் வாங்க சார், சொல்லுங்க சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அருமையா இருக்கேன். உங்க தயவுல அருமையா இருக்கேன். சந்தோஷம் சார். சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க, என்ன சந்தேகம்? சார் இந்த 4K பேனல் பத்தி போட்டிருந்தீங்களா சார்? என்ன போட்டிருந்தேன்? இப்போ ஏதோ கிளாஸ்ன்ட்டு. ஓகே சரி, அதான் சார் உள்ள வந்தேன். சரி ஓகே. வேற வேற உங்க சந்தேகம் கேட்கலாம். இந்த 4K பேனல்லாம் நம்ம பிளாக் பண்றோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஏன் சார் ஒரு 10-15 நாளுக்கு மேல, ஒரு மாசத்துக்கு மேல ஓட மாட்டேங்குது? பிளாக் பண்றது ஓட மாட்டேங்குதா? ரிப்பீட் வந்துட்டே இருக்குது. ஓகே சொல்றேன் சார். சொல்லிடுறேன். சார் வணக்கம் சார். ஹலோ. நாகலிங்கம் சார். விஜய் சார் சார் வெயிட் பண்ணுங்க. வந்துடுறேன். நாகலிங்கம் சார் சொல்லுங்க. இப்போ உள்ள சில போர்டுகள்ல சார் 4K பேனல் போர்டுகள்ல ஒவ்வொரு எஃப்எஃப்சி கேபிளை எடுத்து விட்டாலுமே எந்த சிம்டம்ஸுமே வரமாட்டேங்குது. பீக்கான் வோல்டேஜும் ப்ரொடியூஸ் ஆக மாட்டேங்குது. அது நான் சொல்லித்தரேன் சார். ஓகே ஓகே தேங்க்யூ. அது கிளியரா சொல்லித்தரேன். சார் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க சார். சார் ஜியோமி டிவியில் நம்ம வந்து பேனல் மாற்றும் பொழுது பிரைட்னஸ் வந்து கம்மியாகுது. நம்ம புது பேனல் மாற்றுறப்போ பிரைட்னஸ் வந்து கம்மியாகுது. என்ன காரணம்? சேம் பேனல் போட்டா கம்மியாகுதா, கன்வெர்ட்டர் போட்டா கம்மியாகுதா? கன்வெர்ட்டர், டியூயல் இமேஜ் கன்வெர்ட்டர் போட்டால் கம்மியாகுது பிரைட்னஸ். டூயல் இமேஜ் கன்வெர்ட்டர் 2 இமேஜ் அதாவது வருது. நம்ம வந்து புது பேனல் மாற்றியாச்சு, டியூயல் இமேஜ் வந்து வருது, அதற்கு நம்ம கன்வெர்ட்டர் போட்டால் வந்து பிரைட்னஸ் கம்மியாகுது. கண்டிப்பா கம்மியாகும். கன்வெர்ட்டரே கம்மி பண்ணிரும் அதை. சரி, அதுக்கான சொல்யூஷன் சொல்றேன். அது எப்படி பண்ணணும் அதையும் நான் சொல்றேன். ஓகே. அடுத்து ஒரு டவுட் சார். சார் இப்போ அவர் சொன்னது ரைட்டு தான் சார். அந்த மாதிரி பிக்சர் குவாலிட்டியே இல்லை கன்வெர்ட்டர் போட்டா. சொல்றேன் சார். சொல்றேன். ஏன் பிக்சர் குவாலிட்டி குறையுதுன்னு சொல்றேன் சார். சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க. இப்போ ஒரு பேனசோனிக் 43 இன்ச்சில் 4K பேனல்ல இப்போ பிளாக் பண்ண ஒன் சைடு லெஃப்ட் சைடுங்க சார். பட் ஆனால் பிக்சரைஸ் பார்த்தீங்கன்னா உள்ள இமேஜஸ்ல லைனா வருதுங்க. ஓகே. 4K பிளாக் பண்ணா பிக்சர் லைனா வருது. ஓகே சார். சரி, நீங்க கேக்குறது எல்லாமே வந்து இந்த CKV லைன்ஸ் பத்தி கேட்டிருக்கீங்க. அதை விடுத்து அதை நம்ம காமனா சொல்றதுதான். அதை நம்ம சொல்லலாம். எப்படி சொல்றேன், அதை விடுத்து இப்ப நார்மலா 4K பேனலோட டெக்னாலஜி 4K தியரியில என்ன டிஃபரெண்ட் பாக்குறீங்க? நார்மலா எல்விடிஎஸ் நம்ம ஃபுல் HD யூஸ் பண்றோம்ல, அந்த ஃபுல் HDக்கும் 4Kக்கு என்ன காம்ப்ளிகேஷன் உங்களுக்கு இருக்கு? அது மாதிரி சொல்லுங்க. ஏன்னா அப்படி உங்க டவுட்ஸ் சொன்னாதான் என்னால வந்து பேஸ்ல இருந்து கொண்டு போக முடியும். விஜய் சந்திரன் சார் சொல்லுங்க. உங்களுக்கு டெமோவே எடுத்துக்காரு சார். ஒரு 4K பேனல் ரைட் சைடுல ரிமூவ் பண்ணி விட்டாக்கா படம் வருது சார். வாய்ஸ் கிளியரா இல்ல உங்களுக்கு? கேக்குங்களா சார்? சொல்லுங்க சார். ஒரு 4K பேனல் MI 4K சார். ரைட் சைடு எஃப்எஃப்சி கனெக்ட் பண்ணாக்கா படம் MI கிளியரா இருக்கு. ஓகே.
ஆனா வந்த கம்ப்ளைண்ட் வந்து பிளாங்க் ஸ்கிரீன். சரி. நான் என்ன பண்ணேன், 4Kல எம்ஐல லெஃப்ட் சைடுல ப்ரொடக்ஷன் 3 ட்ராக் கட் பண்ணுவோம்ல. சரி. லெஃப்ட்லயும் ரைட்லயும் கட் பண்ணிட்டா ஒரு 1 hour ரன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ரைட் சைடு ஒரு ஆஃப் பண்ணிட்டு மறுநாள் கால் ஆன் பண்ணும்போது மறுபடியும் பிளாங்க் ஆரம்பிச்சு. அப்புறம் லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய எஃப்எஃப்சி கேபிள ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் சைடுல எம்ஐ மட்டும் வருது. நான் பேப்பர் வச்சு பிளாக் பண்ணி பார்த்துட்டேன், ரெடி ஆகல. அப்புறம் சிகேவில உள்ள ட்ரேஸ் பண்ணி பார்த்தா ஷார்ட் தெரியல. நான் அந்த வீடியோவை டிவி பக்கத்துல இருக்கேன், ஓபன் பண்றேன், நீங்க லைவா பார்க்கலாம். நீங்க ஓபன்லாம் பண்ண வேண்டாம், அதுக்கெல்லாம் டைம் இருக்காதுன்னு உங்களுக்கு பர்சனலா நீங்க கூப்பிடுவீங்களா? கூப்பிடுங்க, நான் சொல்றேன். நான் இருக்கிற டைமிங்ல வந்து நீங்க சொன்னதுக்கு நான் பதில் சொல்றேன், கேட்ட பதிலுக்கு பதில் சொல்றேன். சொல்லுங்க சார். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் செஷன் முடிச்சிடறேன். இதுக்கு அப்படியே ஒரு செஷன்ல உங்களுக்கான டவுட்ஸ்க்கான பதில்கள் அந்தந்த ஏரியால வரும். அப்போ உங்களுக்கு அப்பப்ப நான் சொல்றேன். ஓகே சார், இப்போ நம்ம வந்து செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க எல்லாரும் உங்களை மைக்கை மீட் பண்ணிக்கிறீங்களா? அருண் சார், ஓகே, விஜய் சந்திரன் சார் மீட் பண்ணிக்கங்க. ஓகே, சூப்பர் சூப்பர், அருமை. இப்போ நம்ம செஷனுக்குள்ள போகலாம். சார், என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? அருண் சார், நீங்க கம்யூனிகேட் பண்ணுங்க, நான் கேட்கும்போது மட்டும். ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது சார். தெரியுதுங்க சார், தெரியுதுங்க சார். இருங்க, என் மைக் கட் ஆயிடுச்சு. ஓகே சார், தெரியுதுங்க சார். ஒரே வரேன். சார், அந்த சார் ஜி மோட் ஆன் அப்படின்னு சொல்லி பேனல் செலக்ட் எல்விடிஎஸ்ல இருக்கு, அது என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும் சார். ஜி மோட் எனேபிள் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ஷன். சரி, வரேன். ஓகே, சரி, இப்போ எல்லாம் மீட் பண்ணிக்கங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். யாருது மைக் ஆன்ல இருக்கு? யாருக்கு மீட் பண்ணி விடு. சார் வணக்கம். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா V/1HS அப்படின்னு சொல்லுவாங்க. V/1HS அப்படிம்பாங்க. இதுதான் வந்து 4K பேனல்ல யூஸ் பண்ணக்கூடிய இந்த எல்விடிஎஸ் இருக்கு, பாத்துருக்கீங்களா? அந்த எல்விடிஎஸோட டெக்னாலஜி. இதுக்கு முன்னாடி நார்மலா வந்து ஒரு ட்விஸ்டட் ஒயர்ஸை யூஸ் பண்ணி நீங்க நார்மலா HDD பேனல்லையும் ஃபுல் HD பேனல்லையும் ஒரு ட்விஸ்டட் 2 ஒயர் ட்விஸ்ட் ஆயிருக்கும். இதுக்கான தியரி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறோம். அந்த ட்விஸ்டட் ஒயர்ஸை பேஸ் பண்ணி அந்த இமேஜ் டேட்டாவை வந்து மதர் போர்ட்ல இருந்து நம்ம பேனலுக்கு வந்து அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த 4K டெக்னாலஜி வரும்போது பாத்தீங்கன்னா தின் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் இந்த V/1HS அப்படிங்கிற ஒரு இந்த டெக்னாலஜி வந்து கண்டுபிடிச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபிளாட் கேபிள்ஸ்ல, நம்ம ட்விஸ்டட் ஒயர்ஸ் இல்லாம ஃபிளாட் கேபிள்ஸ்ல வந்து இமேஜ் டேட்டாஸை வந்து நம்ம டிராவல் பண்ற மாதிரி ஒரு விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. அந்த விஷயத்தோட பேர் தான் வந்து V/1HS அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா வந்து 4Kனா நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய காம்ப்ளிகேஷனான பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. இது எல்லாமே வந்து பேசிக்கான ஒரு பேனலோட ஃபங்க்ஷனல் தான். ஒரு HDD பேனல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ அதே ஃபங்க்ஷன் தான் 4Kவும் ஒர்க் ஆகும். ஆனா சின்ன சின்ன மாற்றங்களும் மாறுதல்களும் மட்டும்தான் அதில் பண்ணியிருப்பாங்க. அதை மட்டும் நம்ம கிளியரா புரிஞ்சுட்டாவே ஒரு 4K பேனல் எப்படி வேலை செய்யுது, அது என்னென்ன மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பாத்தீங்கன்னா காவே யாரோ வீடியோ ஆன் இருக்கு, மீட் பண்ணு. இப்போ பாத்தீங்கன்னா காமனா நம்ம யூஸ் பண்ணிக்கிற பேனல்ஸ் பாத்தீங்கன்னா HDD, ஃபுல் HD, 4K இது 3 தான் வந்து நம்ம காமனா மார்க்கெட்ல இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். HDD அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 1366x768 இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாலும் நான் சொல்றேன், இன்னொரு டைம் சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. HDD பாத்தீங்கன்னா இந்த 1366x768 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 1366 பிக்சல் வந்து இந்த இதுலயும் 728 பிக்சல் பாத்தீங்கன்னா இப்படியும் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. இந்த 2 பிக்சல்ஸோட நம்பர் ஆஃப் பிக்சல்ஸோட கூட்டு தொகை தான் பாத்தீங்கன்னா இந்த பேனலோட ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெசல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து எத்தனை பிக்சல்ஸ் இருக்குதோ அத்தனை பிக்சல்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த பேனல் இருக்கக்கூடிய இமேஜ் குவாலிட்டி வந்து வேரி ஆகும். இப்போ வந்து 1366x768 அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷன் இருக்கக்கூடிய பேனல்ல இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா ஒரு நம்பர் வரும், இத்தனை மில்லியன் நம்பர் வரும்.
அதுவே இன்டு 2 போட்டீங்கன்னா எஸ்டி ரெடி பேனல்ல இன்டு 2 போட்டீங்கன்னா ஃபுல் ஹெச்டி பேனலோட பிக்சல்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி அந்த ஃபுல் ஹெச்டி பேனலோட இன்டு 2 போட்டீங்கன்னா 4K அப்படிங்கிற பேனலோட பிக்சல்ஸ் வரும். இதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேனலோட இந்த ரெசல்யூஷனுக்கும் என்ன மாறுதுன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிக்சல்ஸ் மட்டுமே வேரி ஆயிட்டு இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் பிக்சல்ஸ் அதிகமாக PPI அப்படிம்பாங்க, பிக்சர் பேர் இன்ச். ஒரு இன்ச்ல எவ்வளவு என்ன பிக்சர் தெரியுது அப்படிங்கறத வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. அது ஒரு கால்குலேஷன் இருக்குது. அந்த பிக்சர் பேர் இன்ச்சை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே போவாங்க. ஒரு இன்ச்சுக்குள்ள வந்து இருக்கிற பிக்சல்ஸோட எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்திட்டே போக 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 ஒரு இமேஜோட டேட்டா வந்து கிறிஸ்டல் கிளியரா நம்மளால கேப்சர் பண்ண முடியும். இப்போ 8K அளவுக்கு வந்துருச்சு. 8K என்ன ஆகும்னா 4K இன்டு 2. அப்ப அந்த ஒரு பிக்சர்ல வந்து 2 4K நம்பர் ஆஃப் பிக்சல்ஸ் வந்து அந்த ஒரு இன்ச்ல வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. அதுதான் 8K. ஸோ இந்த காம்பினேஷன்ல தான் வந்து உங்களுக்கு வந்து பேனல்ஸ் வந்து பிக்சல்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த பிக்சல்ஸை பேஸ் பண்ணி தான் இதை நம்ம ஹெச்டி ரெடியா, ஃபுல் ஹெச்டியா, 4Kவா அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். பாவியா பாரு மறுபடியும் பாரு. அடுத்து நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டேட்டா லேன் அப்படிங்கிற விஷயம். இந்த டேட்டா லேன் அப்படின்னா என்னன்னா, நார்மலா நம்மளோட ஹெச்டி பேனல்லையும் ஃபுல் ஹெச்டி பேனல்லையும் நம்ம இமேஜ் டேட்டாவானது மதர் போர்ட்ல இருந்து பேனலுக்கு எப்படி டிராவல் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து LVDS, லோ வோல்ட் டிஃபரன்ஷியல் சிக்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்மட்ல அந்த இமேஜ் டேட்டாஸ் ஆனது மதர் போர்டு ப்ராசஸர்ல இருந்து உங்களுக்கு பேனலுக்கு போகும். அதுல என்ன போகும் பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு வந்து RGB இமேஜ் டேட்டாஸும் போகும். அது கூட வந்து வெர்டிகல் சிங், ஹாரிசான்டல் சிங், கிளாக் பல்ஸ் இது எல்லாமே வந்து மிக்ஸ்ட் ஆயிட்டு ஒரு ஆவரேஜ் ரேஷியோல வந்து LVDS போய் டீகான் போடியோ இல்ல பேனல்ல போய் ரீச் பண்ணும். அதே போல ஒரு டெக்னாலஜியை வந்து 4K யூஸ் பண்றாங்க. ஆனா அந்த டெக்னாலஜில பாத்தீங்கன்னா வந்து LVDS இருக்காது, டேட்டா லேன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிக்னல்ஸ் வந்து டிராவல் ஆகும். இந்த டேட்டா லேன்ஸும் LVDSக்கு என்ன டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா, நார்மலா இருக்கிற LVDS விட இன்டு 4 மடங்கு, அதாவது 4 ஜிகாபைட்ஸ் அளவுள்ள டேட்டாஸை ஒரு செகண்ட்ல வந்து 4K பேனல் வந்து இந்த லேன்ல வந்து டிராவல் பண்ண வைக்க முடியும். அதாவது இமேஜ் டேட்டாஸோட ஸ்பீடு வந்து அவ்வளவு ஹையா இருக்கும். ஒரு 4K பேனல் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா ஒரு ஹை குவாலிட்டியில பிக்சரை ஷோ பண்ணோம்னா அதுக்கு ரிசீவ் பண்ணக்கூடிய டேட்டாஸும் ஹை குவாலிட்டியில ஹை ஸ்பீட்ல ரிசீவ் ஆகணும். ஸோ அப்படி வந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் வந்து 4Kல வந்து டேட்டா லேன்ஸ் அப்படிங்கிற கேபிள் வழியா பண்றாங்க. இதனால வந்து எந்த ஒரு டேட்டா லாஸுமே வராம இமேஜ் டேட்டாஸ் ஆனது மதர் போர்ட் ப்ராசஸர் வந்து பேனல்ல போய் சென்றடையும். அப்படி சென்றடையும் போது உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் கிளியரான பிக்சர்ஸ் வரும். அதனாலதான் வந்து உங்களுக்கு 2K கம்பேர் பண்ணும்போது 4K வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ எல்லாமே வந்து இந்த டேட்டாவோட ஸ்பீடை பேஸ் பண்ணுது. இது டேட்டா லேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம 4Kல கவனிக்க வேண்டியது ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெஃப்ரெஷ் ரேட் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு மொபைல் வாங்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மொபைலை நம்ம செக் பண்ணும்போது சார் இது 60 ஹெர்ட்ஸ் மேல இருக்கிற ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிற ஒரு இது மொபைலு, அடுத்து பாத்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் இருக்கிற ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய மொபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல வந்து இமேஜ் வந்து இத்தனை ஃப்ரேம்ஸ் மூவ் ஆகணும் அப்படின்னு இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கார் போயிட்டு இருக்கும். அந்த கார்ல போட்டோல பார்த்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் பிளர் ஆன மாதிரி இருக்கும், 120 ஹெர்ட்ஸ்ல இருக்கும்போது கொஞ்சம் பெட்டரா இருக்கும், 240 ஹெர்ட்ஸ்ல இருக்கும்போது கிளியரான இமேஜ் தெரியும். இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ரெஃப்ரெஷ் ரேட் ஆனது ஒரு செகண்ட்ல எவ்வளவு ஃப்ரேம் வந்து அங்கே வந்து இமேஜஸ் ஃப்ரேம்ஸ் வந்து நிக்குது அப்படிங்கறத டிஃபைன் பண்றது தான். இப்போ நார்மலா இருக்கக்கூடிய நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 4K பேனல்ஸ் எல்லாமே வந்து நம்ம 60 ஹெர்ட்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா அதுவே பாத்தீங்கன்னா வந்து இந்த டபுள் எல்இடின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த சோனி சாம்சங்ல எல்லாம் யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, எல்ஜிக்கு நான் பின்னாடி வரேன். சோனி சாம்சங் அப்படின்லாம் அதுல பாத்தீங்கன்னா 2 எல்இடிஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த 2 எல்இடிஸ் எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா இந்த ரெஃப்ரெஷ் ரேட்டுக்காக யூஸ் பண்றாங்க. அதாவது 60 ஹெர்ட்ஸ் வந்து 120 ஹெர்ட்ஸ் இருக்கக்கூடிய ரெஃப்ரெஷ் ரேட்டா கன்வெர்ட் பண்றாங்க, சாரி ரெஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்றாங்க. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கேமிங் யூஸ் பண்றவங்க, இந்த ஷேர் மார்க்கெட் பாக்குறவங்க, அந்த அவங்க எல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அக்யூரசி வந்து அவ்வளவு நுண்ணிப்பா பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த அளவு இருக்கக்கூடிய ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய டேட்டாஸ் டிஸ்பிளேஸ் தேவைப்படுது. ஸோ அதனாலதான் வந்து 120 ஹெர்ட்ஸ் இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து சோனி சாம்சங் எல்லாம் பார்க்க முடியுது. இப்போ நம்ம என்ன கன்வர்ஷன் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்வெர்ட்டர் போட்டு பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த கன்வெர்ட்டர்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் பாத்தீங்கன்னா, அந்த 120 ஹெர்ட்ஸ் இருக்கிற ரெஃப்ரெஷ் ரேட்டை 60 ஹெர்ட்ஸ் நம்ம குறைச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். அது நமக்கு குறைச்சு பண்ணிட்டு இருக்கிற நமக்கும் தெரிய மாட்டேங்குது, வாங்குற கஸ்டமருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆனா சில பேர் வந்து உன்னிப்பா நீங்க டிஸ்பிளே மாத்தி கொடுத்துட்டீங்க அப்படின்னா
நான் கன்வெர்ட்டர் போட்டு பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த கஸ்டமர்ஸ் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த ரெஃப்ரெஷ் ரேட்ல அவ்வளோ கான்சியஸாக ஒர்க் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த கேமிங்காக இருக்கட்டும், அந்த ஒரு இந்த சொல்லணும் ஷேர் மார்க்கெட்ல அவ்வளோ நீட் இந்த ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அந்த கேண்டிலோட ஸ்பீட்லாம் வந்து இந்த ரெஃப்ரெஷ் ரேட்டை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்களால ஈஸியாக பார்க்க முடியும். இந்த விஷயங்கள்லாம் இந்த ரெஃப்ரெஷ் ரேட்ல இருக்குது. ஸோ இந்த ரெஃப்ரெஷ் ரேட்டை பேஸ் பண்ணி இந்த நம்பர் ஆஃப் லேண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஹெச்டி பேனல்லையும் ஃபுல் ஹெச்டி பேனல்லையும் வந்து நம்ம ஆட் ஈவன் சிக்னல்ஸ் சொல்றோம்ல, அது மாதிரி இங்கே லேண்ட் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போட்டிருக்க பாருங்க 8, 16, 32 அப்படிங்கிற இந்த லேண்ட் சிக்னல்ஸ் வேரி ஆகும். இதெல்லாம் என்னன்னு நான் பின்னாடி சொல்றேன். இதெல்லாம் சும்மா ஏன் வேகமா ஓட்டி விடுறேன்னா இதெல்லாம் சும்மா ஒரு தியரி தெரிஞ்சுக்குங்க. இப்படிதான் 4K பேனல் ஒர்க் ஆகும்னு சொல்றேன். ஸோ இது மூணுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து இப்பதான் வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் வரும். தெரியுதா ஸ்கிரீனு ஜூம் பண்ணிருக்குது? இந்த 4K டெக்னாலஜி அப்படின்னு பொறுத்தி வச்சு பார்த்துட்டிங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம எல்விடிஎஸ்ல எஸ்டி ரெடி ஃபுல் ஹெச்டியில் இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த நம்ம சப்ளை ஆனது லெஃப்ட் சைடு மாறும் ரைட் சைடு மாறும், இந்த மாதிரி மாறி மாறி நம்ம கொடுத்துட்டு இருப்போம். நம்ம லெஃப்ட் சைடு இருக்கிற பேனல் கொண்டு போய் ரைட் சைடு சப்ளை கொடுத்துருவோம், ரைட் சைடு இருக்கிற பேனல் கொண்டு போய் லெஃப்ட் சைடு சப்ளை கொடுத்துருவோம். அப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா நம்ம பேனல் ப்ராசர் போயிடும், மதர் போர்டு போயிடும், ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துடும். ஆனால் இந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 4K டெக்னாலஜியில் இந்த சப்ளைங்கிறது மாறவே மாறாது. எப்பவுமே நம்ம டீகானுக்கு மேலே இருக்கக்கூடிய சப்ளை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடு தான் 99% இருக்கக்கூடிய டீகான்ஸ்ல வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடு சப்ளைஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து இது வந்து ஒரு யூனிவர்சல் பேட்டர்னா அவங்க ஃபாலோ பண்றதுனால வந்து சப்ளை வந்து மாற்ற மாட்டாங்க. அதனால நீங்க பயப்படாம வந்து நீங்க சப்ளை எப்பவுமே வந்து லெஃப்ட் சைடு தான் வரும், டயக்ராம்ல மேலே போட்டிருக்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நார்மலா ஒரு நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். ஒரு டிவி வந்துடும், அந்த டிவி ஃபர்ஸ்ட் 4K டிவியா 2K டிவியா நமக்கு தெரியாது, கழட்டி வச்சிருவோம். நம்ம அது 4Kவா 2Kன்னு தெரியாம கஸ்டமர் கேட்பாங்க, நம்ம சொல்ல தெரியாது. ஸோ உங்களுக்கு அதுல ஈஸியா புரியுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா நான் சொல்லித்தரேன். இது ஒரே நிமிஷம். இது பாத்தீங்கன்னா இது ஒரு போயி ஒரு சாரி ஏஇஓட ஏஇஓட ஒரு 2K பேனலோட டிகான். இந்த 2K 4Kனா பெரிய கன்ஃபியூஷன் தெரிஞ்சு பார்க்க இது பண்ண வேண்டாம். இந்த எல்விடிஎஸ் சிக்னல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த எல்விடிஎஸ் கனெக்டர்ல இந்த ப்ராசருக்கு போகக்கூடிய எல்விடிஎஸ் சிக்னல்ஸ், இந்த ஆட் ஈவன் சிக்னல்ஸ் எப்பவுமே இந்த கனெக்டருக்கு சென்டரா போகும். 2Kவா இருந்துச்சுன்னா சார் சாரி மானிட்டர் தெரியல சார், உங்க ஃபேஸ் தான் தெரியுது. எனக்கும் மானிட்டர் தெரியல. இல்ல தெரியுது சார். அது ஜூம் பண்ணி உங்களோட எங்களுக்குலாம் தெரியுது சார். தெரியுதா? எனக்கு தெரியல சார். சார் அப்போ உங்க செட்டிங்ஸ் ஏதாச்சும் மாறி செக் பண்ணி பாருங்களேன். அந்த மேல ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க, மேல பாருங்க, மேல அந்த ஸ்கிரீன் தெரிஞ்சிட்டு இருக்கும் பாருங்க. ஜூம் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார். ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா இந்த டிகான்ல இந்த மவுஸ் தெரியுதுல்ல, பாயிண்டர் தெரியுதா கவியா? மவுஸ் பாயிண்டர் தெரியுதுல்ல? ஓகே 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 தெரியுது. ஓகே. இந்த எல்விடி சிக்னல்ஸ் பாத்தீங்கன்னா சென்டரா டிராவல் ஆகும். ஆட் சிக்னல்ஸ் ஈவென்ட் சிக்னல்ஸும் இங்கிட்டும் இல்லாம சென்டரா டிராவல் ஆகும். இப்படி சென்டரா போச்சு அப்படின்னா அது வந்து ஃபுல் ஹெச்டி அப்படின்னு சொல்லுவோம். அதே சிக்னல்ஸ் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 4K டிகான்ஸ்ல சரி ஓகே, நான் கொஞ்சம் கிளியரான இமேஜ் மேல கொடுக்குறேன். இந்த 4K டிகான்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல, அதாவது லாஸ்ட்ல வந்து சிக்னல்ஸ் போகும், சென்டர்ல போகாது, லாஸ்ட்ல போகும். அதாவது நம்ம இமேஜ்ல பாத்தீங்கன்னா
இந்த இமேஜஸ் பாருங்க, இதுதான் ஒரு 4K எல்இடிஎஸ் கனெக்டர் அப்படின்னா இந்த லாஸ்ட் வந்து பேர் ஸ்டார்ட் ஆகும். அதாவது 50வது பின் 51வது பின் கிரவுண்டா இருக்கும். 50வது பின் அதாவது சப்ளைக்கு ஆப்போசிட் சைடு 50வது பின்னே இந்த மாதிரி பேர் மேல ஏற ஸ்டார்ட் ஆயிரும். அப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் 4K பேனல்ஸ். அப்படி இல்லாம சென்டர்ல மட்டும் இந்த பேர்ஸ் போகுது, இங்க எல்லாம் வந்து டம்மியா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எல்லாமே வந்து ஃபுல் HD பேனல். இது எதுக்குன்னா ஈஸியா பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து இது 4Kவா இல்ல ஃபுல் HD அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஓகே, அடுத்து பாருங்க, இதுல நம்ம நார்மலா ஒரு ஃபுல் HD பேனல்ல என்னென்ன இருக்கும், ஒரு ஆட் சிக்னல் இருக்கும், ஈவன் இருக்கும். ஆட் பேர், ஈவன் பேர், 0 - 0 + 1 - 1 + 2 - 2 + அந்த ஆர்டர்ல வரும். அதே மாதிரி ஈவன்ல அதே ஆர்டர்ல இருக்கும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா 4Kல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேர்ஸ் வந்து 2 பேர்ஸ் 4 பேர்ஸாலாம் இருக்காது. நீங்க சொன்ன மாதிரி நீங்க 2Kல வந்து இத்தனை பிக்சல்ஸ் இருக்குன்னா 4Kல டபுளா தானே பேர் போகும், 4 டைப் பேர் தானே போகணும் அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா டெக்னாலஜி அப்படியே வந்து என்ன பண்ணிட்டாங்க, V/1 ஹெச்எஸ் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னு பாருங்க, இங்க 1 2 3 4 5 6 7 8 இந்த 8 இமேஜ் டேட்டா பேர்ஸ் மட்டும்தான் போகும். இந்த 8 இமேஜ் டேட்டா பேர்ஸ் மட்டும்தான் 4K பேனல்ல போகும். 2K பேனல்ல ஆட் பேனல் ஆட் சிக்னல்ஸும் தனியா போகும், ஈவன் பேர் சிக்னல்ஸும் தனியா போகும். 4Kக்கும் 2Kக்கும் இருக்கிற பெரிய டிஃபரெண்ட் இதுதான். இதுலயும் அதே மாதிரி தான் ஒரு நெகட்டிவ் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். இது எப்படி அலைன் பண்ணிருப்பாங்கன்னா LAN 1 நெகட்டிவ், LAN 1 பாசிட்டிவ், LAN 2 நெகட்டிவ், LAN 2 பாசிட்டிவ், அதே மாதிரி LAN 8 நெகட்டிவ், LAN 8 பாசிட்டிவ் அப்படின்னு டிஃபைன் பண்ணிருப்பாங்க. சம்டைம்ஸ் இங்க LAN 0 போட்டு LAN 7 அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த பேட்டர்ன்ல தான் இருக்கும். இந்த பேட்டர்ன்ல இருந்துச்சுன்னா அது 60 ஹெர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 4K பேனல் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல வந்து செட் ஆயிக்கணும். ஓகேவா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா இதுவரை சொன்னதுல? சார் 60 ஹெர்ட்ஸ் இருக்கிற பேனல் எல்லாமே இந்த ஆர்டர்ல தான் இருக்குமா? 120 ஹெர்ட்ஸ் மட்டும் ரெண்டு எல்இடி ஸ்டிப் வரும் இல்லைங்களா? சார் உங்க ஆடியோ இல்ல. ஓகேவா? ஆடியோ மியூட் போயிடுச்சு. ஓகேங்களா சார்? இப்ப இப்ப கேக்குது. ஓகே சார், 60 ஹெர்ட்ஸ் அப்படின்னு ஒரு பேனல் ஒரு இருக்குது, மதர் போர்டு இருக்குன்னா அதுல இருந்து வரக்கூடிய அவுட் எல்லாமே இப்ப நான் போட்டிருக்கிற மாதிரி தான் 8 பேர்ஸ் மட்டும்தான் இருக்கும். 8 பேர்ஸ் இதே ஆர்டர்ல இருக்குது அப்படின்ற பட்சத்துல இது எல்லாமே வந்து 60 ஹெர்ட்ஸ் பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. 120 ஹெர்ட்ஸ் பேனல்ங்கிறது எக்ஸ்ட்ரா பேர்ஸ் வரும். அது எங்க வரும் அப்படிங்கறத நான் பின்னாடி வரும்போது உங்களுக்கு கிளியரா சொல்றேன். இப்ப நீங்க நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய 51 பின் இருக்கக்கூடிய 4K பேனல்ஸ் எல்லாமே இந்த பேட்டர்ன் தான் இருக்கும். இது கிளியர் தானே? ஓகே. இப்ப இது பாருங்க, இந்த சைடு பாத்தீங்கன்னா 3D சிங்க் இருக்கும், 3D எனபிள் இருக்கும், பேனல் SDSD அதான் நம்ம பேனல் ஐடி போடுறது இருக்கும், டிகான் ரைட் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் இருக்கும். இது வந்து செட் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பின்னாடி சொல்றேன். அதே மாதிரி பிஸ்ட் நம்ம பேட்டர்ன் ஜெனரேட் பண்றோம்ல, அதுக்கான பிஸ்ட் எனபிள். இதெல்லாமே தவிர 4K ஒரு ஃபுல் ஹெச்டியும் 4Kவையும் வேறுபடுத்தக்கூடிய சார் கொஞ்சம் மீட் பண்ணிக்கங்க யாரு ஆன் இருக்கோ. முக்கியமான இது கொஞ்சம் கிளியரா தெரிஞ்சுக்கங்க. ஃபுல் ஹெச்டியும் 4Kவையும் வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட் தான். இந்த 2 பாயிண்ட் நம்ம தெரியல, இந்த 2 பாயிண்ட் நம்ம தெரியாம தான் நம்ம 4K கன்வர்ஷன்ல வந்து தலைகீழ என்னென்னமோ ட்ரை பண்ணுவோம். RGB பேட்டர்ன் மட்டும் ஓடிட்டே இருக்கும். நிறைய பேர் சொல்ல என்கிட்ட கேட்கக்கூடிய டவுட், சார் நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்தையும் மாத்திட்டேன் சார், RGB பேட்டர்ன் ஓடுது சார், போட்டோன்னு RGB ஓடுது சார், என்னமே ஒரு படமே வரமாட்டேங்குது சார். இது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. யாராவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன் சார். என்ன பண்ணீங்க அதுக்கு? ஒண்ணுமே பண்ணல, அப்படியே திருப்பி எடுத்துட்டு போயிட்டாங்க கஸ்டமர். திருப்பி எடுத்துட்டு போயிடுறாங்க. என்ன ரீசன்னா இந்த பேசிக் விஷயத்தை நான் சொல்ல இது பண்றேன். புது பேனல் போட்டீங்கன்னா RGB போகும். நீங்க எல்லாம் கனெக்ட் பண்ணுவீங்க, புது பேனல் போட்டீங்கன்னா RGB போகும். ஜியோமில பேனல் மாத்துவீங்க, RGB போகும். கனெக்டர் சரியான கனெக்டர் நான் சொல்லுவேன் சார். இந்த படத்துல சொல்ற மாதிரி இந்த
அஜித் ஒரு படத்துல சொல்லுவாரு, கருணாஸ் அவர் சொல்லுவாரு, சார் ஆட்டோ கியர் போட்டேன், ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், ஆனா ஆட்டோ போக மாட்டேங்குது. மாதிரி நீங்க எல்லா கன்வெர்டர் எல்லாம் போட்டு பக்காவா பிக்ஸ் பண்ணிருவீங்க, ஆனா உங்களுக்கு படம் வராது. அது என்னன்னா இந்த 2 பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு தெரியாதனால இந்த படம் வர மாட்டேங்குது. ஸோ இதை 2 மட்டுமே நீங்க கிளியரா தெரிஞ்சுட்டீங்கன்னா 4K பேனல் சம்பந்தமான ஃபால்ட் எப்படி டிசைனா வந்தாலும் அதை நீங்களே வந்து ஹேண்டில் பண்ணிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு வந்துடும். ஓகே, இப்போ இந்த 2 பாயிண்ட் நம்ம அடுத்து வந்து உங்களுக்கு கிளியரா சொல்லி தர போறேன். அது கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க. ஓகே சார். அடுத்து பாருங்க, HTPDN சிக்னல், ஹை ஸ்பீட் டிரான்ஸ்மிட்டர் பவர் டவுன் நோட்டிபிகேஷன். சில விஷயங்கள் நான் படிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா தமிழ்ல தான் ஃபுல்லா எழுதியிருக்கிறேன், படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை படிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். HTPDN, ஹை ஸ்பீட் டிரான்ஸ்மிட்டர் பவர் டவுன் நோட்டிபிகேஷன். நல்லா யோசிச்சு பாருங்க, இது நல்லா கிளியரா புரிஞ்சுங்க. ஹை ஸ்பீட் டிரான்ஸ்மிட்டர் பவர் டவுன் நோட்டிபிகேஷன். ஹை ஸ்பீட்ல டிரான்ஸ்மிட் ஆயிட்டு இருக்கும் போது ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம்னால பவர் டவுன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எரர் கோட ஜென்ரேட் பண்ற விஷயம் தான் HTPDN அப்படின்னு சொல்லக்கூடிய சிக்னல். இதை இன்னும் கிளியரா உங்களுக்கு கீழே நான் படிக்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. HTPDN சிக்னல் என்பது டிஸ்பிளே யூனிட் அல்லது டிகான் ஆனது மதர் போர்டுடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிய பயன்படுத்த உதவும் ஒரு சிக்னல் ஆகும். இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு டிகான் ஆனது ஒரு மதர் போர்டோட ப்ராப்பரா கனெக்ட் பண்ணிருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் வந்து HTPDN அப்படிங்கிற பாயிண்ட். அதாவது பொதுவாக மதர் போர்டானது ஆன் ஆனவுடன் HTPDN என்ற பாயிண்டில் 3.3 வோல்டேஜ் வரும்படி பெரும்பாலான மதர் போர்டுகளில் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதாவது இது ஒரு மதர் போர்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பாயிண்ட்ல HTPDN அப்படிங்கிற பாயிண்ட்ல நீங்க எந்த எல்இடிஸும் கனெக்ட் பண்ணல அப்படின்ற பட்சத்துல அங்க 3.3 வோல்ட் வந்து வந்துட்டே இருக்கும். மதர் போர்டு ஆன் பண்ண உடனே அந்த இடத்துல ஒரு 3.3 வோல்டேஜ் வந்து வந்துட்டே இருக்கும். அப்படி அந்த பாயிண்ட்ல 3.3 வோல்ட் வந்துட்டே இருக்குது அப்படின்னா அந்த மதர் போர்டு ஆனது பேனல்ல கனெக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு யார் எடுத்துக்கும்னா ப்ராசஸர் எடுத்துக்கும். அந்த HTPDN பாயிண்ட்ல 3.3 வோல்ட் வந்துட்டே இருக்குதுன்னா அந்த பாயிண்ட்ல அந்த மதர் போர்டு ஆனது பேனலோட கனெக்ட் ஆகல அப்படின்னு எடுத்துக்கிட்டு மதர் போர்டு எடுத்துக்கும். அடுத்து வரேன், மதர் போர்டு இங்க வடிவமைக்கப்படும். அவ்வாறு 3.3 வோல்ட் அந்த பாயிண்டில் இருக்கும் பட்சத்தில், அந்த பாயிண்ட்ல 3.3 வோல்ட் இருக்கிற பட்சத்தில் மதர் போர்டு ப்ராசஸரில் இருந்து இமேஜ் டேட்டா லேண்ட் சிக்னல்கள் வெளிவராது. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ல 3.3 வோல்ட் இருந்துச்சுன்னா மதர் போர்டு ப்ராசஸர் என்ன பண்ணும்னா அந்த இமேஜ் டேட்டாவை வெளியே அனுப்பவே அனுப்பாது. ஏன் வெளியே அனுப்பாது? மதர் போர்டே பேனல் கூட கனெக்ட் ஆகல, அப்புறம் எதுக்கு இந்த இமேஜ் டேட்டாவை வெளியே அனுப்பணும்? ஏன் இந்த மாதிரி செக்யூரிட்டி லாக் வச்சிருக்காங்கன்னா, மதர் போர்டு இந்த 4K மதர் போர்டு ப்ராசஸர்ஸ் எல்லாமே ஹை ஸ்பீட்ல 4 ஜிகாபைட்ஸ் அளவுள்ள டேட்டாஸ் வந்து வெளியே அனுப்பும். அப்படி அனுப்பும் போது ஏதாச்சும் மதர் போர்டு எல்விடிஎஸ் லூஸா இருக்கு, தேவையில்லாம கனெக்ட் ஆகாம இருக்குதுன்ற பட்சத்துல அந்த எல்விடிஎஸ் ப்ராப்ளத்தினால வந்து மதர் போர்டு ப்ராசஸர் கம்ப்ளைண்ட் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ அதனாலதான் என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த எல்விடிஎஸ் கனெக்டர் ஆனது மேல போய் கனெக்ட் ஆகல அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த ஹைட் இது HTPDN அந்த பாயிண்ட்ல 3.3 வோல்ட் வர்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வெளிவராது. அடுத்தது நல்லா புரிஞ்சிருச்சு சார். ஓகே, அடுத்து அதாவது மதர் போர்டு ப்ராசஸர் ஆனது டிஸ்பிளே யூனிட் அல்லது டிகான் ரெண்டு ஆனது தப்பா போட்டணும் ஆனது மதர் போர்டுடன் இணைக்கப்படவில்லை என்று எடுத்துக்கொண்டு இமேஜ் சிக்னல்களை வெளிவிடாது. ப்ராசஸர் ஆனது பவர் டவுன் மோடுக்கு சென்று விடும். அப்படி எடுத்துட்டு என்ன ஆயிரும், ப்ராசஸர் ஆனது பவர் டவுன் மோடுக்கு போயிடும். எந்த சிக்னலும் வெளி பண்ணாம இந்த மாதிரி சமயத்துல நீங்க மதர் போர்டு ஆன் பண்ணிருப்பீங்க, ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணிருப்பீங்க, மதர் போர்டு கை வச்சு பாத்தீங்கன்னா கூலாவே இருக்கும். நார்மலா ஒரு மதர் போர்டு ப்ராசஸர் வந்து குக் ஆகணும், ஹீட் ஆகணும் இல்ல. நார்மலா ஃபுல் ஹெச்டி ப்ராசஸர் ஒரு ஹெச்டி மதர் போர்டு ப்ராசஸர் ஹீட் ஆகல கூட 4K மதர் போர்டு ஐடியா இருக்கும்போது எந்த ஹீட்டுமே ஜென்ரேட் பண்ணாது. அப்படி ஏன் ஜென்ரேட் பண்ணாதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். அடுத்து டிகான் போர்டை மதர் போர்டுடன் இணைக்கும் போது
டீகான் போர்டை இப்ப நான் மதர் போர்டு கூட கனெக்ட் பண்றேன் சார், மதர் போர்டை டீகானோட கனெக்ட் பண்றேன்னு வச்சுங்க, கனெக்ட் பண்றேன். அப்ப ஹெச்டிபிடிஎன் பாயிண்டை கிரவுண்ட் செய்யும். என்ன ஆகும்? அப்படி இணைக்கும் போது என்ன ஆகும்? டீகான் போர்டை மதர் போர்டு இணைக்கும் போது டீகான் போர்டு ப்ராசஸர் ஆனது ஹெச்டிபிடிஎன் பாயிண்டை கிரவுண்ட் செய்யும். இப்ப என்ன சொல்ல வரேன்னா, மதர் போர்டை கொண்டு போய் இப்ப வந்து எல்விடிஎஸ் கொண்டு போய் நான் டீகான்ல குத்துறேன். அப்படி குத்துன உடனே என்ன ஆகும்னா, டீகான் ப்ராசஸர் மதர் போர்டுல இருந்து டீகானோட ப்ராசஸர் மதர் போர்டுக்கு ஒரு கிரவுண்ட் சிக்னல் அனுப்பும், கிரவுண்ட் வோல்டேஜ் அனுப்பும். அந்த கிரவுண்ட் வோல்டேஜ் என்ன பண்ணும்னா, இந்த ஹெச்டிடிபி பாயிண்ட் இருக்க 3.3 வோல்ட் வந்து கிரவுண்ட் பண்ணும். ஒரு நைட் வோல்டேஜ் அனுப்பும். அது வந்து என்ன பண்ணும்னா ஹெச்டிபிடியை வந்து கிரவுண்ட் பண்ணும். அப்படி அந்த ஹெச்டிபிடியன் டீகான் வோல்டேஜ் கிரவுண்ட் ஆயிடுச்சுன்னா இந்த மதர் போர்டு ப்ராசஸர் என்ன எடுத்துக்கும், டீகான் போர்டு கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு எடுத்துட்டு இமேஜ் டேட்டாவை வெளியிட ஆரம்பிச்சிடும். புரியுதா? இதுல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இது ரொம்ப கொஞ்சம் சுத்துற மாதிரிதான் இருக்கும், ஆனா கொஞ்சம் உன்னிப்பா கேளுங்க. நான் இன்னொரு டைம் கூட சொல்றேன். யாருக்காச்சும் சந்தேகம் இருந்தா நான் கேட்கலாம், இல்ல மறுபடியும் நான் சொல்லணும்னு சொல்றேன். சார் யாருக்கா சந்தேகம் இருக்கா? சார் சந்தேகம் இல்ல, ஆனா மோஸ்ட்லி எல்லாத்துலயும் இது எழுதிருக்குமா சார் நீங்க சொல்ற இது? இருக்கும், எல்லாத்துலயும் இருக்கும். எல்லா செட்லயும் இருக்குமா? இப்போ ஒரு சில செட்ல எல்லாம் டீகான் அதுலயே வந்துருது இல்லைங்களா, 4K செட்லாம். அப்ப வெறும் பேனல் மட்டும் தான். அதெல்லாம் வரேன் அது எல்லாத்துலயும் இருக்கும். அது வரும்போது உங்களுக்கு சொல்றேன். பின்னாடி அது இருக்குது எல்லாமே. எல்லா செட்லயுமே 100% சொல்லுவேன். 90 எப்பவுமே 99 பண்ணி தப்பிச்சுக்குவேன். சில செட்ல 1-2 செட்ல வந்து 1-2 செட்ல மேபி அதை மென்ஷன் பண்ணாம விட்டுருக்கலாம். அதனால 99% இருக்கக்கூடிய செட்ல எல்லாத்துலயுமே வந்து இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பா ஹெச்டிபிடின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இது உங்களுக்கு புரியுது? எஸ்பிஐ போடுறீங்களா? ஹெச்டிபிடிஎன். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். அதாவது பேனலை பத்தி பேனல்ல கனெக்ட் ஆயிருக்கா இல்ல அதுக்குள்ள ப்ரொடெக்ஷன் கிடையாது. ஒன்லி டீகான் டு மதர் போர்டு தான். இதுதான் சொல்றீங்க? ஆமா 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 ஆமா. பேனல் கனெக்ட் ஆகலனாலும் இது ஆன் ஆயிடும். ஆமா ஆன் ஆயிடும். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். இல்ல இந்த 4Kல நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது, கட் கட்டா நிறைய இருக்குது. நான் ஒவ்வொன்றுக்கா வரேன். இப்ப இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சு அப்படியே கூடயே டிராவல் பண்ணிட்டே வாங்க. இந்த செஷன் முடியும் போது உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு இது கிடைக்கும். ஓகே, இப்ப இது புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? அதாவது மதர் போர்டு கூட டீகான் கனெக்ட் பண்ணும்போது கனெக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்றதுக்கான ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல 3.3 வோல்ட் இருக்கும். எப்ப நீங்க மதர் போர்டு கொண்டு போய் அது கூட கனெக்ட் பண்றீங்களோ அப்ப டீகான் ப்ராசஸர் வந்து அங்க கிரவுண்ட் சிக்னல் அனுப்பும். அந்த கிரவுண்ட் சிக்னல் வந்து இந்த டீகான் போர்டுல இந்த பாயிண்ட்ல வந்து அந்த பாயிண்ட கிரவுண்ட் பண்ண உடனே மதர் போர்டு ப்ராசஸர் ஆனது எனக்கு வந்து டீகான் கூட கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னு எடுத்துக்கிட்டு இமேஜ் டேட்டா சிக்னல்ஸ் வெளியே அனுப்பும். கிளியர்? அடுத்து இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம வர்றோம். ஒரு படிக்கட்டு மாதிரி. இத அடுத்து என்ன பண்றோம்? நேரடியாக ரவுண்ட் செய்யும். இமேஜ் டேட்டா சிக்னல் வெளியிடும். பெரும்பாலான மதர் போர்டுகளில் இந்த ஹெச்டிபிடிஎன் சிக்னல் பில் ஆனது நேரடியாக கிரவுண்ட் செய்யப்பட்டிருக்கும். இப்ப நீங்க இப்ப நான் சொன்னது எல்லாமே ஒரு பிராண்டட் டிவிஸ்ல. இப்ப நீங்க நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய சைனா மதர் போர்டுல என்ன ஆகும், நம்ம என்ன சொல்லுவோம், மதர் போர்டை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து மதர் போர்டு சில இதுல போட்டு படம் வராது. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹெச்டிபிடிஎன் ப்ராப்பரா கிரவுண்ட் ஆயிருக்காது. அதெல்லாம் என்ன பண்ணிடுவோம், அந்த சைனா மதர் போர்டு எல்லாம் இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த ஹெச்டிபிடிஎன் பாயிண்ட போட்டு டேரக்டா கிரவுண்ட் பண்ணி விட்டுறாங்க. எதுக்கு அந்த 3.3 வோல்ட் வந்து அங்கிருந்து அனுப்பணும், நான் இங்கேயே கிரவுண்ட் பண்ணி விட்டுறேன் அப்படி சொல்லிட்டு மதர் போர்ட்ல என்ன பண்ணிருப்பானுங்க, அந்த பாயிண்ட் ஒரு டைரக்டா கிரவுண்ட் பண்ணிடுவானுங்க. சரி, மதர் போர்ட்ல கிரவுண்ட் பண்ண மாட்டாங்க, டீகான் போர்ட்ல கிரவுண்ட் பண்ணிடுவாங்க. டீகான் போர்ட்ல ப்ராசஸர்ல இருந்து கிரவுண்ட் அனுப்பாம டைரக்டாவே கிரவுண்ட் பண்ணிடுவானுங்க. அதனால என்ன ஆயிரும்னா இமேஜ் டேட்டா சிக்னல் எப்பவுமே வெளியே வர மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்ல வரேன். டீகான் போர்டு யூனிட் பக்கம் இது கிரவுண்ட் செய்யப்பட்டிருக்கும். டீகான் போர்டோட யூனிட் பக்கம் ஓப்பனாக விடப்பட்டிருக்கும். அந்த கிரவுண்ட் வந்து கிரவுண்ட் பண்ணிட்டு ப்ராசஸர் கூட கனெக்ட் ஆகாம டைரக்டா கிரவுண்ட்ல பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப இந்த விஷயம் பாருங்க. இதுக்கு அடுத்து அதே சமயம் ஹெச்டிபிடிஎன் பின் ஆனது எப்பொழுது கிரவுண்ட் ஆகிறதோ அப்பொழுதுதான் லாக் அண்ட் பின் ஆனது பயன்பாட்டுக்கு வரும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஹெச்டிபிடிஎன். நான் 2 பாயிண்ட் இருக்குன்னு சொன்னேன். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தாச்சு. இப்ப செகண்ட் பாயிண்ட் எப்பன்னு பாத்தீங்கன்னா லாக் என் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி. இந்த லாக் என் என்னன்னு நான் பின்னாடி சொல்றேன்.
இப்ப என்ன சொல்ல வரேன்னா, எப்ப எஸ்டிபிடின் வந்து டிகான் போர்டு கிரவுண்ட் பண்ணுதோ அப்ப லாக் அண்ட் எனபிள் ஆகும் அப்படின்னு சொல்ல வரேன். இந்த லாக் அண்ட் என்னன்னா அப்படிங்கறத கீழே உங்களுக்கு சொல்றேன். இந்த லாக் அண்ட் சிக்னல் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு முன்பு சிடிஆர் என்ற டேமை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த லாக் என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த சிடிஆர் பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த பாக்ஷா படத்துல பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக் இருக்கும், அதுக்குள்ள ஒரு பிளாஷ்பேக், அதுக்குள்ள ஒரு பிளாஷ்பேக் செயினா இருக்கும் ஒரு கதையை புரிய வைக்கிறதுக்காக. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எஸ்டிபிடி தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறம் லாக்-இனை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். இந்த லாக்-இனை தெரிஞ்சுக்கணுமா அதோட பிளாஷ்பேக் ஒரு சிடிஆர் அப்படிங்கிற ஒரு டேர்மை தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த சிடிஆர் என்னன்னு சொல்றேன் பாருங்க. சிடிஆர் புல், கிளாக் டேட்டா ரெக்கவரி, கிளாக் டேட்டா ரெக்கவரி புல், அதுதான் வந்து சிடிஆர் புல் அப்படின்னு சொல்றோம். இது அப்படின்னா இது வந்து 4K சிக்னல் எடுத்துக்கங்க. இந்த சைடு இருக்கிறது 4K சிக்னல். என்னன்னா இந்த 4K சிக்னல் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ப்ராசஸருக்குள்ள இருந்து ஹை ஸ்பீட்ல வெளியே வந்துட்டு இருக்குது. 4 ஜிகாபிட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்பீட்ல வந்து இந்த சிக்னல் வெளியே வந்துட்டு இருக்குது. ப்ராசஸர் வந்து ஜெனரேட் பண்ணுது. அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல அந்த ப்ராசஸர் வந்து இந்த இமேஜ் டேட்டாவை ஜெனரேட் பண்ணுது. அப்படி ஜெனரேட் பண்ணும்போது ஹை ஸ்பீட்ல இருக்கக்கூடிய இமேஜ் டேட்டா இருக்கிறதுனால அதோட ஃபார்ம் வந்து இந்த மாதிரி திக்னஸா ப்ராப்பரா இல்லாம கரடு முரடா ஒரு நீட்டான வேவா இல்லாம டிராவல் ஆகும். அப்படி டிராவல் எங்க டிராவல் ஆகும்? அது டைரக்டா டேட்டா லேன் வழியா வெளியே வரும். இது எல்லாமே மதர் போர்டு ப்ராசஸருக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள். நான் டிகான் போர்டு இல்ல, ப்ராசஸருக்குள்ள இந்த மாதிரி சிக்னல் என்ன ஆகும், இது வழியா இந்த மாதிரி ஃபார்ம்ல இருந்து கரடு முரடா வெளியே வரும் ப்ராசஸர்ல இருந்து. அப்படி வெளியே வரும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சிடிஆர் புல் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி ஆக்டிவ் ஆகி இந்த டேட்டா லேன்ல இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆன கிளாக் சிக்னல், இது எல்லாமே கிளாக் வேவ் ஃபார்ம்ஸ் இருந்து வரக்கூடிய எக்ஸஸ் ஆன அதிகப்படியான கிளாக் சிக்னல் இருந்து தேவையில்லாத கிளாக் சிக்னல்ஸ் எல்லாம் உறிஞ்சு மறுபடியும் கொண்டு போய் இங்கேயே கொடுத்துரும். இது என்ன ஆகும்னா அப்படியே சைக்கிள் மாதிரி சுத்தும். திருப்பி 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 இந்த சைக்கிள் மாதிரி சுத்தும். டேட்டா ஜெனரேட் பண்ணும், டேட்டால இருந்து எக்ஸஸ் கிளாக்ஸ் வெளியே வரும். அந்த எக்ஸஸ் கிளாக்ஸ் இந்த சிடிஆர் புல் உறிஞ்சு மறுபடியும் உள்ளே தள்ளும் ப்ராசஸருக்குள்ளேயே. இப்படி உள்ளேயே திருப்பி திருப்பி சுத்திட்டே இருக்கிறதுனால இங்க வெளியே வரும்போது ஒரு பியூரிஃபை ஃபார்ம் ஆஃப் ஒரு இமேஜ் டேட்டா சிக்னல் நமக்கு வெளியே வரும். இது உங்களுக்கு புரியுதா? புரியுது சார். புரியுதுங்க சார், புரியுதுங்க சார். ஒரு டேட்டா வந்து கரடு முரடா வரக்கூடிய டேட்டா வந்து அங்க என்ன பண்றாங்க, ஃபில்டர் பண்றாங்க, வடிகட்டியில போட்டு ஃபில்டர் பண்ணி எடுக்கிறானுங்க, பியூரிஃபை ஃபார்மா ஃபில்டர் பண்றாங்க. அதுக்கு என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு சர்க்கிளை வந்து அவங்க ஜென்ரேட் பண்றாங்க. அப்படி ஜென்ரேட் பண்றதுனால எனக்கு இந்த இடத்துல எப்படி என்ன கிடைக்கும், எனக்கு ஒரு பியூரிஃபையான டேட்டா கிடைக்கும். இப்ப என்ன சொல்ல வரேன், V/1 இல் டேட்டா லேன் சிக்னல்கள் 4 ஜிகாபைட்ஸ் வரையிலான வேகத்தில் பயணிக்கும். அவ்வாறு வேகத்தில் பயணிக்கும் போது அந்த லேன் சிக்னல்களில் EMI அதிக அளவு ஜெனரேட் ஆகும், அதிக அளவில் EMI ஜெனரேட் ஆகும். இதனால் டிஸ்பிளேயில் இமேஜில் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். இந்த டிஸ்டர்பன்ஸை குறைக்க CDR என்ற அமைப்பை பயன்படுத்தி இந்த டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. இது டேட்டா லேன்களில் இருந்து வெளியே வரும் EMI-யில் இருந்து அதிகப்படியான கிளாக் சிக்னல்களை மீண்டும் இன்புட் டேட்டாவில் உள்ளீடாக கொடுக்கும். மறுபடியும் இதுக்கு வந்து இன்புட்டாக உள்ளீடாக கொடுக்கும். இவ்வாறு தொடர்ந்து நடைபெறும் போது டேட்டா லேன்களில் இருந்து அதிகப்படியான EMI குறைக்கப்பட்டு சீரான டேட்டா சிக்னல்ஸ்கள் டிஸ்பிளே பேனலை சென்றடையும். இது உங்களுக்கு கிளியரா புரியும் நினைக்கிறேன். இப்ப என்ன சொல்ல போறேன், இந்த CDR புல் ஏன் நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நான் சொல்ல போறேன். இப்ப லாக் என் அப்படிங்கிற இதுக்கு வருவோம். லாக் என் என்பது CDR புல்லானது ஆன் நிலையில் இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டறியும் பாயிண்ட் ஆகும். இப்ப நான் சொன்னதுக்கான கனெக்ஷன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பாயிண்ட் நம்பர் 1 HTPDN, பாயிண்ட் நம்பர் 2 why we using லாக் சிக்னல். லாக் சிக்னலை ஏன் யூஸ் பண்றோம், லாக் சிக்னல்ல ஏன் யூஸ் பண்றோம், சிடிஆர் சிக்னல், சிடிஆர் புல் ஆக்டிவா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் இந்த லாக் என் அப்படிங்கக்கூடிய சிக்னல் சிஸ்டம். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, லாக் என் பாயிண்ட் 3.3 வோல்ட் ஆக இருக்கும் படி மதர் போர்டில் இருந்து ஒரு புல் அப் ரெஜிஸ்டர் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கும். இந்த லாக் இன் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு 3.3 வோல்ட் இருக்கிற மாதிரி என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு 3.3 வோல்ட் இடத்துல இருந்து ஒரு 10K ரெஜிஸ்டர் போட்டு கனெக்ட் பண்ணிருப்பாங்க லாக் இன் பாயிண்ட்ல எப்பவுமே. இப்ப நீங்க மதர் போர்டை கனெக்ட் பண்ணாம செட் ஆன் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3.3 வோல்ட் எங்க இருக்கும்னா HTPDN இருக்கும். அதே மாதிரி ஒரு 3.3 வோல்ட் எங்க இருக்கும்,
லாக் அண்ட் பாயிண்ட்லயுமே இருக்கும். இந்த 2 பாயிண்ட்லயும் லாக் அண்ட் பாயிண்ட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் 3.0 STPDN இருக்கும், அடுத்து செகண்ட் லாக் அண்ட்ல 3.0 இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம டீகான் கனெக்ட் பண்ண உடனே டீகான் ப்ராசஸர் ஆனது அங்கிருந்து ஒரு கிரவுண்ட் சிக்னல் கொடுத்து STPDN கிரவுண்ட் பண்ணி விட்டுரும். அப்படி கிரவுண்ட் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னா அடுத்து என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா வந்து இந்த லாக் அண்ட்ல இருக்கிற 3.3 வோல்ட் நம்ம கிரவுண்ட் பண்ணணும். ஏன் கிரவுண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த லாக் அண்ட்ல 3.3 வோல்ட் இருக்குது அப்படின்னா இந்த சிடிஆர் புல் ஆக்டிவா இல்லைன்னு எடுத்துக்கும். லாக் அண்ட்ல 3.3 வோல்ட் இருக்குன்னா சிடிஆர் புல் அந்த கண்டிஷன் வந்து ஆக்டிவா இல்லைன்னு எடுத்துக்கும். எப்ப அந்த லாக் அண்ட்ல வந்து 3.3 வோல்ட் கிரவுண்ட் ஆகுதோ அந்த சமயத்துல ப்ராசஸர் ஆனது என்ன எடுத்துக்கும், இந்த சிடிஆர் புல்ல ஆக்டிவ் பண்ணி விட்டு கிக் ஸ்டார்ட் பண்ணி விட்டு வெளியே வரும்போது பியூரிஃபை ஃபார்ம் ஆன ஒரு டேட்டா லைன் சிக்னலை வெளியே கொடுக்கும். லாக் அண்ட் பாயிண்டில் 3.3 வோல்ட்டாக இருக்கும்படி மதர் போர்டில் ஒரு புல் அப் ரெசிஸ்டர் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கும். அவ்வாறு ஹையாக இருக்கும் நிலையில், அதாவது 3.3 வோல்ட் இருக்கும் நிலையில் டீகான் அல்லது டிஸ்பிளே யூனிட்டில் இணைக்கப்படவில்லை என்று எடுத்துக்கொண்டு சிடிஆர் புல்லை வேலை செய்ய வைக்காது. டீகான் யூனிட்டை மதர் போர்டுடன் இணைக்கும் போது டீகான் ப்ராசஸரில் இருந்து அனுப்பப்படும் சிக்னல் மூலமாக லாக் அண்ட் பாயிண்ட் ஆனது லோ ஆக்கப்படும். அவ்வாறு லோ ஆக்கும் பட்சத்தில் சிடிஆர் புல் செயல்பாட்டிற்கு வரும். இந்த லாக் அண்ட் சிக்னல் ஆனது STPDN நிலையை பொறுத்து மட்டுமே வேலை செய்யும். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த லாக் அண்ட் சிக்னல் ஆனது STPDN நிலையை பொறுத்து மட்டுமே வேலை செய்யும். அதாவது ஒரு நிமிஷம், அதாவது HTPDN சிக்னல் பாயிண்ட் ஆனது லோ ஆன பிறகு மட்டுமே இந்த லாக் அண்ட் செயல்பாட்டுக்கு வரும். இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா இத மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட் இருந்து ஒரு கோர்வையா சொல்றேன், இப்போ உங்களுக்கு கிளியரா புரியும் பாருங்க. ஃபர்ஸ்ட் மதர் போர்டு ஆன் பண்ண உடனே மதர் போர்டு ப்ராசஸர்ல இருந்து STPDNல ஒரு 3.3 வோல்டேஜும் லாக் அண்ட்ல ஒரு 3.3 வோல்டேஜும் அது நிற்கும். இப்ப நான் மதர் போர்டை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் நான் பேனல்ல கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ண உடனே என்ன, மதர் போர்டு ப்ராசஸர் டீகான் ப்ராசஸர் ஆனது மதர் போர்டோட STPDN பாயிண்ட்டுக்கு ஒரு கிரவுண்ட் சிக்னலை ஃபர்ஸ்ட் அனுப்பும். நல்ல விஷயம், ஃபர்ஸ்ட் அனுப்பும். ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட் வந்து STPDN கிரவுண்ட் ஆன உடனே என்னன்னு பாத்தீங்கன்னா மதர் போர்டு டீகான் ப்ராசஸர் ஆனது செகண்டா ஒரு கிரவுண்ட் சிக்னலை லாக் அண்ட் சிக்னலுக்கு அனுப்பும். ஃபர்ஸ்ட் அனுப்புறது வந்து எதுக்கு அனுப்புதுன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த STPDN டவுன் பண்ணுது. ஹை ஸ்பீட்ல எந்த டேட்டாவும் வரல வெளியே, இது சாரி டிரான்ஸ்மிட்டர்ல எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறது வந்து பவர் டவுன் நோட்டிபிகேஷன் பண்றதுக்காக அந்த STPDN பாயிண்ட்டை கிரவுண்ட் பண்ணுது. கிரவுண்ட் பண்ண அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா டீகான் ப்ராசஸர் ஆனது இன்னொரு கிரவுண்ட் சிக்னலை அனுப்பும். அந்த இன்னொரு கிரவுண்ட் சிக்னல் என்ன பண்ணும், இந்த லாக் இன் சிக்னலை கிரவுண்ட் பண்ணும். இந்த லாக் இன் சிக்னலை ஏன் கிரவுண்ட் பண்ணுதுன்னா இந்த லாக் இன் சிக்னல் கிரவுண்ட் பண்ணா மட்டும்தான் இந்த சிடிஆர் புல் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி ஆக்டிவ் ஆகும். அப்பதான் பியூரிஃபை ஃபார்ம் ஆன லேண்ட் டேட்டா சிக்னல் வெளியே வரும். இத்தனை விஷயங்களும் எதுக்கு பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லேண்ட் டேட்டா சிக்னலை வந்து ப்ராப்பரா வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாம வெளியே அனுப்புறதுக்காக மட்டும்தான் இந்த STPDN லாக் இன் பாயிண்ட்டையும் பயன்படுத்துறாங்க. சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். இந்த HTPDNல வந்து வோல்டேஜ் வந்தா உங்களுக்கு வந்து RGB பேட்டர்ன் வரும். ஆமா. அது கிரவுண்ட் ஆச்சுன்னா படம் வந்துரும் சொன்னீங்க. வராது. இல்ல, HTPDN கிரவுண்ட் ஆனா படம் வந்துரும், வோல்டேஜ் வந்தா படம் வராது, RGB பேட்டர்ன் வரும்னு சொன்னீங்க இல்லையா? இல்ல சார், நான் அப்படி சொல்லல. STPDN பாயிண்ட்ல 3.3 வோல்டேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் டேட்டா வெளியே வராது. மதரோட ப்ராசஸர் ஆனது நான் சொல்றேன் மறுபடியும் வந்து கேளுங்க. மதரோட ப்ராசஸர் ஆனது பவர் டவுன் மோடுக்கு போயிடும். எப்ப வந்து STPDN வந்து 3 கிரவுண்ட் ஆகுதோ அப்ப இந்த லாக் அண்ட் எனபிள் ஆகும். லாக் அண்ட் அடுத்த ஸ்டெப் லாக் அண்ட் வந்து அடுத்து பார்ப்பாங்க. அந்த லாக் அண்ட் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இந்த சிடிஆர் புல் அப்படிங்கிற டெக்னாலஜியை ஆன் பண்ணி விட்டா தான் பியூரிஃபை ஃபார்ம் ஆன இது இமேஜ் டேட்டாஸ் வெளியே வரும். இப்ப லாக் அண்ட்ல வந்து 3.3 வோல்ட் வந்தது அப்படின்னா என்ன சிம்டம் இருக்கும் ஸ்கிரீன்ல? RGB. அப்போ RGB தான் இருக்குங்களா? அப்போ RGB தான் இருக்கும். அதான் ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்சியேஷன் இருக்குன்னு கேக்குறதுக்காக இந்த क्वेश्चन பண்ணேன். அதான் சார் டிஃபரன்ஷியேஷன் நீங்க நம்ம கண்ணுக்கு தெரியாது, இது ப்ராசஸருக்குள்ள நடக்கக்கூடிய டிஃபரன்ஷியேஷன். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல ஏதாவது விசிபிலிட்டி இருக்குமா? இல்ல, ஸ்கிரீன்ல எதுவுமே தெரியாது, நீ கண்டே பிடிக்க முடியாது எதுவுமே. நீ இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் மைக்ரோ செகண்ட்ஸ்ல மைக்ரோ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் நடக்கக்கூடிய விஷயங்கள் நான் சொல்றதெல்லாம்.
ஓகே சார். ஓகே. அப்ப ரெண்டையும் கிரவுண்ட் பண்ணலாமா? அது அடுத்து வரேன். இது உங்களுக்கு புரிஞ்சுல? புரிஞ்சு சார், புரிஞ்சு. இது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சு. இப்ப நம்ம மக்கள் என்ன நினைச்சுக்குவாங்க, நான் இப்ப இவர் கேட்ட கேள்வி தான் கேட்பாங்க, நான் ரெண்டையுமே நான் கொண்டு போய் கிரவுண்ட் பண்ணிட்டா பணம் வந்துருமானா வராது. ரெண்டுமே கிரவுண்ட் ஆகணும், ஆனா ரெண்டுமே கிரவுண்ட் பண்ணா படம் வராது. அது எப்படி? அது வோல்டேஜ் வந்து திரும்ப ரிட்டர்ன் டீகானுக்கு போய் ரிட்டர்ன் ஆகும்போது உங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஆகும்போது அது வந்து சுவிட்சிங் ஆகி திரும்ப அது லாக்கன் வந்து கனெக்ட் ஆகி வருது. இப்ப உங்களுக்கு அது புரியுற மாதிரி இன்னொரு விஷயம் நான் காட்டுறேன். இது இப்ப பாருங்க, இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு காட்டுறேன் பாருங்க. இங்க HTPN இங்க எது இருக்கா? இது ஹை 3.3 வோல்ட், இது லாக் அண்ட் ஹை 3.3 வோல்ட், இது V/1HS, இது வந்து நம்ம இமேஜ் டேட்டா, நம்ம லேண்ட் சிக்னல்ஸ், இது பேக்லைட், இது பேனல் சப்ளை. இதுக்கு தெரியுதா உங்களுக்கு எல்லாமே? தெரியும் சார். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண சொல்றேன்னு புரிஞ்சுக்கங்க. பேனல் சப்ளை வந்த உடனே 12 வோல்ட் நம்ம செட்டை டிவி ஆன் பண்றோம். ஆன் பண்ண உடனே என்ன நடக்கும்னா, இப்போ இதுவுமே மைக்ரோ ஃபிராக்ஷன்ஸ்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள். இது நீங்க வந்து நான் அப்படியே பிரிச்சு உங்களுக்கு சொல்றேன். இந்த 10 செகண்ட் 10% 90%, அதாவது இந்த இடத்துல பேனல் சப்ளை வந்து நீங்க ஆன் பண்ணா 12 வோல்ட் நிற்கும். அந்த 12 வோல்ட்டுக்கு வர்றதுக்குள்ள 12 வோல்ட் வர்றது அந்த மைக்ரோ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் என்னங்கிறாங்க, ஏன்னு ஒரு பாயிண்ட்ல எடுக்கிறேன். இதை ஏன் பாயிண்ட் எடுக்கிறேன், என்ன சொல்ல வரேன் பாருங்க. 0.5 மில்லி செகண்ட் டு 30 மில்லி செகண்ட்குள்ள VCC வந்து பேனல் ரீச் பண்ணும், இந்த ஏன் பாயிண்ட்டுக்குள்ள. அடுத்து B 150 மில்லி செகண்ட்ஸ்ல இருந்து 200 மில்லி செகண்ட்ஸ்குள்ள. B பாருங்க, இந்த B பாயிண்ட் இந்த பேனல் சப்ளை 90% வரும்போதுல இருந்து இந்த HTPDN டவுன் ஆகுற வரைக்கும், HTPDN டவுன் ஆகுற வரைக்கும் இந்த டைமை வந்து நான் B ன்னு வச்சுக்கிறேன். 150 ல இருந்து 200 90% ஆஃப் VCC reach HTPDN falling down each process start. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, பேனல் சப்ளை அதாவது டீகானுக்கு வந்து நீங்க 12 வோல்ட் கொடுத்த உடனே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பேனல் ப்ராசர் ஆனது இந்த பாயிண்ட்டை கிரவுண்ட் பண்ணும், HTPDN பாயிண்ட்டை டவுன் பண்ணும், கிரவுண்ட் பண்ணி டவுன் பண்ணும். டவுன் பண்ண உடனே இந்த C ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இருக்கு பாருங்க, இந்த HTPDN டவுன் ஆனதுக்கும் இதுக்கு ஒரு கேப் இருக்கு பாருங்க. இந்த கேப் டிஃபரண்ட் கழிச்சு தான் இந்த லாக் அண்ட் பாயிண்ட்டை கிரவுண்ட் பண்ணும். நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? புரியுது சார், புரியுது. புரியுது சார், புரியுது. நீங்க ரெண்டுமே நான் கிரவுண்ட் பண்ணிடலாமான்னு கேட்டதுக்கான பதில் என்ன பாத்தீங்கன்னா, இங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு குறிப்பிட்ட மைக்ரோ செகண்ட்ஸ் கழிச்சு தான் இந்த லாக் அண்ட் கிரவுண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் HTPDN கிரவுண்ட் ஆகிட்டு என்ன பண்ணும், உங்களுக்கு பவர் டவுன் நோட்டிபிகேஷன்ல இருந்து வெளியே எடுத்து லாக் பண்ணி எடுத்து விட்டு லாக் அண்ட் எனேபிள் பண்ணும். இந்த லாக் அண்ட்ல இருந்து ஒரு 3.3 வோல்ட் வந்து கிரவுண்ட் ஆன உடனே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இது கிரவுண்ட் ஆன உடனே இந்த D ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இங்க V/1HS அப்படிங்கிற இமேஜ் டேட்டா வெளியே வரும், ஹை ஆகும். இதுவே லோக்கல் 4K போர்ட்ல வந்து இதே சேம் சிம்டம் வந்து மதர் போர்ட்லயே இன்பில்ட் பண்ணிருப்பாங்க சார். அது நீங்க உங்களோட லோக்கல் 4K சிக்னல்ஸ்ல இதுல இந்த HTPDN இருக்காது. அதுல அந்த பின்னே இருக்காது. அதையும் நான் பின்னாடி காட்டுறேன், இமேஜ்ல உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது நான் இது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. இது நான் சொல்றது பாத்துங்க. ஃபர்ஸ்ட் இந்த B டைமிங்ல 90% பேனல் சப்ளை வந்த உடனே என்ன ஆகும்னா, 12 வோல்டேஜ் கூட இருக்காது, 90% பேனல் சப்ளை வந்த உடனே டக்குன்னு என்ன பண்ணும், இதை கிரவுண்ட் பண்ணும். HTPDN கிரவுண்ட் பண்ணும் பேனல் ப்ராசர். அடுத்த சில ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல லாக் என்ன கிரவுண்ட் பண்ணிரும். இது ரெண்டுமே கிரவுண்ட் ஆனாதான் V/1HS வெளியே வரும், டேட்டா வெளியே வரும். ஆனா இது ரெண்டுமே எப்படி கிரவுண்ட் ஆகும் பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்து கிரவுண்ட் ஆகணும், ஒரே டைம்ல கிரவுண்ட் ஆக கூடாது. அதாவது அதோட டிராவலிங் டைம்ல அடுத்தடுத்து கிரவுண்ட் ஆகும், கிரவுண்ட் ஆகணும், ஒரே டைம்ல கிரவுண்ட் ஆக கூடாது. அப்படி கிரவுண்ட் ஆக பட்சத்துல V/1HS வந்து டேட்டா இமேஜ் டேட்டா வெளியே வரும். அதே மாதிரி இந்த பேக்லைட் எங்க ஆன் ஆகுது பாருங்க, இமேஜ் டேட்டா வெளியே வந்து இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இந்த E கேப்ல தான் பேக்லைட்டே ஆன் ஆகுது, டிவி பேக்லைட். இப்ப நிறைய பேர் இந்த சோனி டிவில ஆன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் சோனின்னு வந்துரும், அதுக்கப்புறம் நிழல் தெரியும், அதுக்கப்புறம் தான் பேக்லைட் ஆன். கவனிச்சிருக்கீங்களா? திரும்ப ஆஃப் ஆகி ஆன் ஆகும். இல்ல சார், பேக்லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். நார்மலாவே நீங்க சோனி டிவி ஆன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் சோனி லோகோ உள்ள தெரியும், அதுக்கப்புறம் தான் சோனி பேக்லைட் ஆன் ஆகும். அதான் சார், அந்த டைம் பிரைட்னஸ் வந்துட்டு திரும்ப பேக்லைட் டல் ஆகி திரும்ப பிரைட் ஆகும். அங்க என்ன நடக்குதுன்னா நான் சொன்னதான் நடக்குது. ஓகேவா?
இந்த இமேஜ் டேட்டா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பேக்லைட் ஆன் பண்றாங்க. ஏன் பேக்லைட் இங்க முன்னாடியே இங்கேயே ஆன் பண்ணி விட்டுறலாமே அப்படின்னா ஏன் ஆன் பண்றது இல்லைன்னா, இந்த இமேஜ் டேட்டா ஃபர்ஸ்ட் ஃப்ளோ ஆகும்போது இமேஜ் டேட்டா ஃபர்ஸ்ட் அந்த பேனலுக்குள்ள ஃப்ளோ ஆகும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் தெரியும். டிஸ்டர்பன்ஸ் தெரியும். அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து நம்ம கிளாஸ் பேனல்ல போடும்போது நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆன் பண்ணும்போதோ ஆஃப் பண்ணும்போதோ. சோ அந்த டிஸ்டர்பன்ஸ் தெரியும். அதெல்லாம் நமக்கு தெரியாம இருக்கிறது என்ன பண்றோம், இந்த இடத்துல நம்ம லேட்டா பேக் லைட் ஆன் பண்றோம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க டிவி ஆஃப் பண்றீங்க அப்படின்னா, இப்போ பவர் டவுன் பண்றீங்க, டிவி நான் ஆஃப் பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேக் லைட் கட் ஆயிரும். அதுக்கப்புறம் இது டவுன் ஆகும். இதெல்லாம் டவுன் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த VB1 சிக்னல்ஸ் வந்து டவுன் ஆகும். இது வந்து GH வந்து அதே மாதிரி பவர் நடக்குது. ஆமா ஆமா ஆமா. சோ ஒரு 4K பேனல் இந்த மாதிரி ஃபங்க்ஷனா ஒர்க் ஆகறனால தான் நமக்கு வந்து என்ன சொல்றதுன்னா இமேஜ் லேட்டா ஃபர்ஸ்டே வந்துட்டு பேக்லைட் லேட்டா ஆன் ஆகுது. இந்த HDPDN லாக் வந்து இந்த டைம் கேப் நம்ம இருக்கிறனால தான் வந்து ரெண்டையுமே நம்ம ஒரே டைம்ல வந்து கிரவுண்ட் பண்ண முடியாது. இது உங்களுக்கு புரியுதுல்ல? சூப்பர் சார், ரொம்ப அற்புதமா புரியுது. இப்ப அடுத்து இப்ப ஒரே நிமிஷம் இங்க பாருங்க. இப்ப HDPDN லாக்-இன் இப்ப என்ன சொல்றேன்னு பாருங்க. இது ரெண்டுமே இது லோவா இருக்கு, இது கிரவுண்ட் ஆயிடுச்சு. இதை நீங்க லாக்-இன் டைரக்டா கிரவுண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேட்டா சிக்னல் வெளியே வராது. இது 3.3 வோல்ட் இருக்குது, இது லோ பண்றீங்க வராது. இது லோ, இது ஹை, இது ஹை, இது ஹை வராது. இது லோ ஆகணும். அதுக்கப்புறம் இது லோ ஆனா மட்டும்தான் இந்த டேட்டா லைன் சிக்னல்ஸ் வந்து எனபிள் ஆகி வெளியே வரும். இந்த 10K ஏன் அப்படிங்கிறது நான் பின்னாடி வரும்போது உங்களுக்கு சொன்ன கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் சொல்றேன் இதை கொஞ்சம் நான் பிராக்டிக்கலா புரியுற மாதிரி இருக்குன்னா ஒரு டயக்ராம் போட்டு நான் சொல்லியிருக்கிறேன். இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது ரெண்டுல பாத்தீங்கன்னா HDPDN ரெண்டுமே வெளியே வரும். 3.3 வோல்ட் ரெண்டுமே 3.3 வோல்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், பேனல் ப்ராசஸர் ஆனது இங்க இருந்து ஒரு வோல்டேஜ் கொடுத்து இங்க கிரவுண்ட் பண்ணி விட்டுரும். அடுத்து என்ன ஆகும்னா இது உங்களுக்கு சொல்ல வரேன். அடுத்து இங்கிருந்து ஒரு நிமிஷம் காக்காவே அவங்க நாளைக்கு வர சொல்லு. அவங்க டிவி ரெடி பண்ணிட்டு நாளைக்கு வந்து எடுத்து சொல்லு. இங்க இருந்து இங்க ஃபர்ஸ்ட் இது கிரவுண்ட் ஆயிரும், அப்புறம் லாக் அண்ட் கிரவுண்ட் ஆயிரும். இது ரெண்டுமே ப்ராப்பரா அடுத்தடுத்து கிரவுண்ட் ஆனா மட்டும்தான் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டா லைன் சிக்னல்ஸ் வெளியே வரும். இது பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இது போயி பேனல்ஸ். இந்த மாதிரி இது AO பேனல், இது போயி பேனல். இது ரெண்டுமே 4K தான். இதுல பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர் டேட்டா லைன் சிக்னல் வெளியே வருது பாருங்க. இது HDPDN. அடுத்து இது லாக்-இன். இது ரெண்டுமே பேனல் ப்ராசஸர்ல இருந்து இதுக்கு ஃபர்ஸ்ட் இது வரும், அடுத்து இது வந்து கிரவுண்ட் பண்ணும். ஆனா இந்த மாதிரி பேனல்ல இது இப்ப போயில வந்து யூஸ் பண்ணக்கூடிய பேனல்ல என்ன பண்றாங்கன்னா இங்க இந்த பாயிண்ட் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஏரியாவை இங்க ஜூம் பண்ணி போட்டுருக்கேன். இந்த ஏரியால பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் டைரக்டா கிரவுண்ட் பண்ணிட்டான் பாருங்க. இங்க லாக்-இன் ஒரே ஒயர் மட்டும் தான் வெளியே வருது. லாக்-இன் மட்டும் தான் இருக்குது. இந்த பாயிண்ட் வந்து டைரக்டா கிரவுண்ட் பண்ணிட்டாங்க. அப்ப டிவி ஆன் பண்ண உடனே என்ன ஆகும்னா இந்த பாயிண்ட் டைரக்ட் கிரவுண்ட்ல இருக்கும். லாக்-இன் சிக்னல் மட்டும் பேனல் ப்ராசஸர் அனுப்பிச்சா போதும். சோ இதெல்லாம் ஏன் பண்றாங்கன்னா பேனல் ப்ராசஸரோட காஸ்ட்டை கம்மி பண்றதுக்காக, டிசைனை கம்மி பண்றாங்க. டிசைன்ல வந்து இப்ப ரொம்ப காம்ப்ளிகேட், ரொம்ப சீப்பஸ்டான சிப்ல யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணி அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் கம்மி பண்ணிட்டே வருவாங்க. அதுக்காக இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றாங்க. இன்னொன்னு டைரக்டா வந்து நம்ம மல்டிபிள் பேனல்ஸை கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுபோது இப்ப சைனா டிவிக்குலாம் டைரக்டா கனெக்ட் பண்றதுக்காக இது மாதிரி பண்ணிடுறாங்க. டைரக்டா இது வந்து HDPDN கிரவுண்ட் பண்ணிடுறாங்க. லாக்-இன் மட்டும் அங்கிருந்து வந்து கிரவுண்ட் ஆனா போதும். உங்களுக்கு வந்து CDR புல் ஆக்டிவ் ஆகி இமேஜ் டேட்டா இது வெளியே வர ஆரம்பிச்சிடும். இது உங்களுக்கு புரியுதுல? அதனால இது மேனுவலா பைபாஸ் பண்ணக்கூடாது இல்லைங்களா? மேனுவலா பைபாஸ் பண்ணக்கூடாது. ஆமா. இப்ப வந்து நீங்க கேட்ட क्वेश्चनக்கு நான் வரேன். லிங்க் ஷேர் பண்ணியா? அக்ஷா சொல்லுங்க. அக்ஷா
சார் இப்போ டைரக்டா ஆன் பண்ண கூடாதுன்றீங்க. அப்போ அந்த மாதிரி ஃபால்ட் இருக்கும்போது என்ன பண்ணிருக்கணும் சார் அந்த RGB மோட் வரும்போது? இது ஒரே நிமிஷம் அதான் நான் சொல்ல வரேன். நீங்க கன்வெர்ட் பண்றீங்களா, அந்த கன்வெர்ட்டர் தான் தேடி எந்த இமேஜ் தேடி இருக்கிறேன். வெயிட் பண்ண வரேன். இதெல்லாம் போட்டு மறந்து போயிடுச்சு. இந்த புக்லயே அடுத்து ओके हाँ ओके हाँ कुछ खाए वाला लिया हो, खाए वाला लिया कुछ खाए वाला। சார் இந்த டயகிராம் தெரியுதா? தெரியுதுங்க சார். தெரியுது. இது நார்மலான ஒரு எல்ஜி மதர் போர்டு. சார் கொஞ்சம் மீட் பண்ணிக்கங்க. இது நார்மலா ஒரு 55 QN ஒரு எல்ஜி மதர் போர்டு. இது 120 Hz ஓடுது. இப்போ என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு நான் 51 பின் கனெக்டர் போடுறேன். இப்போ நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த 51 பின் கனெக்டர் அடிச்சிருவோம். இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் இங்க மாத்தி போட்டுருவோம். அதுக்கப்புறம் என்ன தெரியும் நமக்கு தெரியும், என்ன பண்ணணும் நமக்கு தெரியாது. கரெக்டா? இங்க ரெசிஸ்டன்ஸ் பொசிஷன் போட்டிருப்பாங்க, அதனால இதை தூக்கி மேல தள்ளி போட்டுருவோம். இங்க வந்து கனெக்டர் அடிச்சிருவோம். அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணா படம் வராது. நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு இமேஜ் டேட்டா கொடுங்க, இமேஜ் டேட்டா கொடுங்க, நான் ஏதாச்சும் கன்வெர்ட் பண்ண போட்டோ கொடுங்க, நான் பண்ணிக்கிறேன் அப்படிம்பீங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இந்த இடத்துல ஒரு 0 ohms போட்டிருப்பாங்க, இந்த இடத்துல ஒரு 10K ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க. இது ரெண்டுமே போட்டிருப்பாங்க. இந்த ரெண்டுமே நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க எங்க போட்டிருக்காங்களோ தூக்கி அப்படியே நம்ம போட்டு விட்டுருவோம். அப்பவும் பணம் வராது. எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணிக்கிறீங்க? இல்ல சார். சார் பேனல் கன்வர்ஷன் பண்ணும்போது ஒரு எல்ஜி மதர் போர்டோ ஒரு சாம்சங் மதர் போர்டோ நீங்க கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு இமேஜ் டேட்டால இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஏன் போட்டிருக்காங்க, நீங்க வாங்கி பண்ணி விட்டுருவீங்களே தவிர ஏன் கவனிச்சிருக்க மாட்டீங்க. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இப்ப இது வந்து இந்த டேட்டா லேண்ட் சிக்னல்னா நம்ம சொல்லிக்கிறேன் மொத்தம் நம்பர் ஆஃப், கொஞ்சம் மீட் பண்ணிக்கங்க சார். யாரோ மைக்ல மீட் பண்ணிருக்காவையா? ஓகே. இங்க பாத்தீங்கன்னா டேட்டா லேண்ட்ஸ், நம்பர் ஆஃப் லேண்ட். சார் வீடியோ இல்ல சார், ஈடியோ லோகோ மட்டும் தான் சார் இருக்கு. வருதா சார்? வீடியோ வருது சார். வருது சார். மேல தள்ள சொல்லுங்க சார். ஈடியோ லோகோ மட்டும் இருக்கு சார். மேல தள்ளுங்க. இவ்வளவு நேரம் வந்துட்டு இருந்துச்சு சார். சார் இப்பவும் வருது, நீங்க லோகோ மேல தள்ளுங்க சார். லைன்ல மேல தள்ளுங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கும் டாப்ல. வீடியோ வருது சார். சார் இங்க பாருங்க, இப்ப இந்த 0 ohms என்னன்னு சொல்லலாமா? சார் இப்ப நம்ம படிச்சதை வச்சு, அதாவது இந்த படிச்சதை வச்சு இந்த 0 ohms என்னன்னு சொல்லலாமா? HDPDN இருக்குமா சார்? STPDN எல்லாம் இல்ல, STPDN தான். இங்க நம்ம என்ன பண்றோம், இந்த சார் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கங்க சார். யாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கங்க சார். சார் இங்க போட்டுருக்கேன் 0 ohms. சாரி அங்க இல்ல. இந்த add 0 ohms R7628 HTPDN அப்படின்னு எழுதியிருக்கிறேன். அதாவது இந்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம STPDN பாயிண்ட். அந்த பாயிண்ட ஃபர்ஸ்ட் நான் டைரக்டா கிரவுண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா சார்? நான் டைரக்டா கிரவுண்ட் பண்ணிட்டேன். ஓகே சார். ஓகே. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லாக் அண்ட் சிக்னலுக்கு பாத்தீங்களா, இந்த லாக் அண்ட் சிக்னல்ல ஒரு சின்ன விஷயம் பண்ணிருப்பான். என்னன்னு பாத்தீங்கன்னா சரி இதுலயே காட்டுறேன், இதுலயே சொல்றேன். இந்த லாக் அண்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா மதர் போர்டு ப்ராசஸர்ல இருந்து டைரக்டா லாக் அண்ட் வெளியே வந்துடும். அந்த இடத்துல ஒரு ஹை வோல்ட் ஒரு 10K ரெஜிஸ்டர் போட்டு அந்த இடத்த 3.3 வோல்ட்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு புல் அப் ரெஜிஸ்டர் மாதிரி என்ன பண்ணிருப்பான், அந்த இடத்துல ஒரு டைரக்டா 3.3 வோல்ட் வோல்டேஜ்ல இருந்து ஒரு ரெஜிஸ்டர் போட்டு லாக் என்னோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா HTPDN வந்து பேனல் ப்ராசஸர்ல இருந்து டைரக்டா 3.3 வோல்ட் வெளியே வந்துடும். பேனல் ப்ராசஸருக்குள்ள இருந்து ஒரு செக்ஷன்ல இருந்து 3.3 வோல்ட் ஃபீட்பேக்கா வெளியே வரும்.
இந்த லாக்-இன் மட்டும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா டைரக்டான வெளிய இருக்கிற 3.3 வோல்ட்ல இருந்து எடுத்து கிரவுண்ட் பண்ணிருப்பாங்க. 10K போட்டு கிரவுண்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த பாயிண்ட் 3.2 நின்று இருக்கும். இங்க அது ஓப்பனா இருக்கும். எதுலயுமே கனெக்ட் ஆகாம ஓப்பனா இருக்கும். அப்ப அந்த இடத்துல 3.3 வோல்டேஜ் தான் வந்திருக்கும். கரெக்ட்டா? இப்ப என்ன பண்ணுவானுங்க, டீகான் பேனலோட கனெக்ட் பண்ண உடனே அந்த பேனல் ப்ராசஸர் வந்து ஒரு கிரவுண்ட் சிக்னல் வரும். அப்படி கிரவுண்ட் சிக்னல் வரும்போது டைரக்டா பேனல் ப்ராசஸர் போயிடும். அந்த 10K ரெசிஸ்டன்ஸ் போட்டனால அந்த 3.3 டைரக்டா 3.3ல போய் அடிக்காது. அதனால 3.3 ஷார்ட் ஆகாது. புல் அப் மாதிரி தான் ஒரு வேலை செய்யும். எப்ப கிரவுண்ட் சிக்னல் அங்க வருதோ அது கிரவுண்டா எடுத்துக்கும். கிரவுண்ட் இல்லாத சமயத்துல 3.3 வோல்ட் வெளியே நிற்கும். அந்த ப்ராசஸர் என்ன எடுத்துக்கும், அந்த இடத்துல 3.3 வோல்ட் வருது அப்படின்ற பட்சத்துல சிடிஆர் புல் ஆக்டிவ் எடுத்துக்கும். அந்த இடத்துல 3.3 வோல்ட் இல்ல அப்படின்னா சிடிஆர் புல் ஆக்டிவ் பண்ணி விட்டுரும். இதுதான் நடக்கும். இப்ப நம்ம என்ன பண்றோம் கன்வர்ஷன்ல, இந்த 0 ஓம்ஸ் என்ன பண்றோம், ஆட் பண்றோம். இங்க 0 ஓம்ஸ் ஆட் பண்றோம். இந்த இடத்துல 10K ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்றோம். இந்த 10K பாத்தீங்கன்னா 3.3 வோல்ட்ல இருந்து டைரக்டா ஒரு 3.3ல இருந்து 10K ரெசிஸ்டன்ஸ் போட்டு அந்த லாக் அண்ட் பாயிண்ட்ல போய் நிறுத்திடுவாங்க. அப்ப அந்த லாக் அண்ட் பேனல் ப்ராசஸர் லாக் அண்ட் இங்க வரும்போது இந்த இடத்துல கிரவுண்ட் ஆகி டைரக்ட் ஆகி ப்ராசஸர் போயிடும். அப்ப சிடிஆர் புல் ஆக்டிவ் ஆகி இது வழியா இமேஜ் டேட்டா வெளியே வர ஆரம்பிச்சிடும். இது உங்களுக்கு புரியுதா? சரி, இங்க பாருங்க. சார் உங்களுக்கு புரியுது பாருங்க. இது டேட்டா லேண்ட் சிக்னல்ஸ். இங்க 10K கொடுத்துருக்கிறேன், இங்க 0 ஓம்ஸ் கொடுத்துருக்கிறேன். நீங்க எந்த ஒரு கன்வர்ஷன் நீங்க சாம்சங் எல்ஜில நீங்க எந்த கன்வர்ஷன் நீங்க பாத்தீங்கன்னாலுமே இந்த ரெண்டு வேலை நீங்க பண்ணுவீங்க. ரெசிஸ்டன்ஸை மாத்தி போடுவீங்க. ஒரு கிரவுண்ட் பண்ணுவீங்க, ஒன்னு 10K ரெசிஸ்டர் ஆட் பண்ணுவீங்க. அந்த கிரவுண்ட் பண்றது எதுக்குன்னா STPD கிரவுண்ட் பண்றீங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ல 10K ரெசிஸ்டர் ஆட் பண்றீங்க. இந்த இடத்துல 3.3 வோல்ட் ரெடியா நிற்கும். இங்க இருந்து பேனல் வோல்டேஜ் வந்த உடனே இந்த 3.3 கிரவுண்ட் ஆகி ப்ராசஸ் போயிடும். இது புல் அப் வழியா 3.3 10K போட்டு கொடுத்துருக்கணும். டைரக்டா நீங்க டைரக்டா 3.3 வோல்ட் இருந்து ஒரு ஜம்பர் போட்டு இதே மாதிரி 0 ஓம்ஸ் போட்டீங்கன்னா அந்த கிரவுண்ட் வரும்போது இங்க 3.2 வோல்ட் புடிட்டு போயிடும். அதனால என்ன பண்றோம், ஒரு 10K ஒரு புல் அப் மாதிரி ஆட் பண்ணி இந்த இடத்துல 3.3 வோல்ட் நிறுத்துறாங்க. அப்ப நிறுத்தும் போது அங்க கிரவுண்ட் வரும்போது இங்க ஆட்டோமேட்டிக் கிரவுண்ட் ஆயிரும், டைரக்டா ப்ராசஸ் போயிடும். அந்த கிரவுண்ட் கட் ஆன உடனே இந்த இடத்துல 3.3 வோல்ட் வந்துடும். அதாவது பேனலோட டீக்கான ரிமூவ் பண்ணிட்டோம்னா 3.3 வோல்ட் அந்த இருக்கும். கனெக்ட் பண்ணிட்டோம்னா பேனல் ப்ராசஸர் அங்கிருந்து லாக் அண்ட் சிக்னல் கிரவுண்ட் அனுப்பும். அடுத்து பேனல் ப்ராசஸர் டீகான் மதர் போர்டு ப்ராசஸருக்கு டைரக்டா போகும். போன உடனே இங்க டேட்டா லேண்ட் சிக்னல்ஸை வெளியே கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம ஒரு மதர் போர்டில் கன்வெர்ட் பண்ண போது என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எந்த ஒரு மதர் போர்டா இருந்தாலும் நம்ம கன்வெர்ட் பண்றோம், கன்வர்ஷன் அப்படின்னு போறோம்னா கனெக்ட் 51 பின் LVDS கனெக்டர் டு மதர் போர்டு கனெக்ட் பண்ணிடுறோம். ஃபைண்ட் லாக் அண்ட் லைன் அண்ட் கனெக்ட் டு 3.3 வோல்ட் யூசிங் 10K ரெசிஸ்டர். எனக்கு அந்த பாயிண்ட் கூட தெரியல, எந்த இடத்துல அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த டம்மி ஸ்லாட் இருக்குன்னு தெரியலனா கூட ஒரு டைரக்டா 3.3 வோல்ட்ல 10K கொண்டு போய் அந்த லாக் அண்ட் பாயிண்ட்ல அடிச்சிடலாம். எனக்கு அந்த லாக் அண்ட் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னு தெரியணும்னா லாக் அண்ட் பாயிண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா லேண்ட் 1 சிக்னல் முடிஞ்சு அது தொட்டு வருது லாக் அண்ட். மொத்தம் பேர் 1 2 3 4 5 6 7 8 இமேஜ் டேட்டா முடிஞ்ச உடனே அது பக்கத்துல 26வது பின் இங்க வருது. அது தொட்டு வர சிக்னல் பாத்தீங்கன்னா லாக் அண்ட். அதுக்கு அடுத்ததுதான் STPDN. ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட சார் ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, முக்கியமான சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த பாயிண்ட கிரவுண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ல ஒரு 10K ரெசிஸ்டர் டைரக்டா அடிச்சு விட்டுருங்க 3.3 வோல்ட்ல இருந்து. அப்ப இந்த ரெண்டு சிக்னலும் ப்ராப்பர் ஆகி இங்க இமேஜ் டேட்டா சிக்னல் வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஒரே நிமிஷம். ஓகே சார், இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் பண்ணிட்டா வந்து சரியாயிருமா, படம் வந்துருமா அப்படின்னு பார்த்தா இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் செஞ்சா மட்டும் படம் வராது. இந்த கன்வர்ஷன்ல இன்னொரு 2 விஷயங்கள் இருக்கு, அது நீங்க தெரிஞ்சுக்கணும்.
ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன பண்றோம், ரெசிஸ்டன்ஸை மூவ் பண்ணிக்கிறோம். செகண்ட் விஷயம் வந்து 10K ஆட் பண்றோம். எங்கன்னா லாக் அண்ட் பாயிண்ட்டுக்கு 3.3 வோல்ட்ல இருந்து. அடுத்து 0 ohms ஆட் பண்றோம். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா HDPD டைரக்டா கிரவுண்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா இங்க இந்த இடத்துல பாருங்க, ரீப்ளேஸ் 4.7K into 1.2 பண்ணிருக்கிறேன். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க ஹெட்ஸ் கன்வர்ஷன் போட்டிருப்பேன், தப்பு. லேண்ட் கன்வர்ஷன். நார்மலா இந்த இமேஜ் டேட்டாஸ் ஆனது 2 LVDs வெளியே வெளியே வரும்போது, இது மாதிரி 2 LVDs வெளியே வரும்போது லேண்ட் சிக்னலா வெளியே வராது. டேட்டா லேண்ட் சிக்னலா வெளியே வராது. EPI அப்படிங்கிற ஒரு சிக்னலா வெளியே வரும். இதை பத்தி பின்னாடி கொஞ்சம் இன்னொரு செஷன்ல உங்களுக்கு கிளியரா சொல்றேன். சோ அந்த EPI சிக்னல்ல இருந்து அதில் நம்ம லேண்ட் சிக்னலா கன்வெர்ட் பண்ணணும். இமேஜ் 51 பின் இருக்கக்கூடிய இமேஜ் சிக்னலா கன்வெர்ட் பண்ணோம்னா நான் சொன்ன இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த ரெசிஸ்டரை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த ரெசிஸ்டரை நான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சில விஷயங்கள்ல இந்த டேட்டா டேட்டா ஷீட் ரொம்ப முக்கியம். அதை தெரிஞ்சா மட்டும்தான் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா எல்ஜியை பொறுத்த வரைக்கும் சில நாங்க டேட்டா எடுத்து வச்சிருக்கிறோம். சில ரெசிஸ்டன்ஸை வச்சு நான் கண்டுபிடிச்சு நம்ம பண்ணிடலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்ஜி மதர் போர்டுகளை பொறுத்தவரை மதர் போர்டில் கன்வர்ஷன் பற்றி எந்த ஒரு தகவலும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்ப R7628 ரெஜிஸ்டர் போர்ஷனை கிரவுண்ட் 0 ohms போட்டு கனெக்ட் பண்ணிடுறோம். உங்களோட எல்ஜி மதர் போர்டில் கனெக்டர் கிட்ட எல்விடிஎஸ் கனெக்டர் கிட்ட R7628 அப்படிங்கிற பொசிஷன் இருந்துச்சுன்னா அது 0 ohms பண்ணிருங்க. 24 அப்படின்னு இருந்துச்சுன்னா அங்க 10K ஆட் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டுமே இப்ப பண்ணிட்டீங்கன்னா உங்க டேட்டா லேன் வெளியே வர ஆரம்பிச்சிடும். சாரி, அந்த இமேஜ் டேட்டா வெளியே வர ஆரம்பிச்சிடும். அந்த இமேஜ் டேட்டாவை டேட்டா லேனை கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா R504, R519, R531 இந்த 3 பொசிஷன் தான் மோஸ்ட் ஆஃப் இருக்க ஒரு பெரும்பாலான எல்ஜி மதர் போர்டுல இந்த லேன் கன்வர்ஷன் யூஸ் பண்றாங்க. எப்படின்னா உங்களுக்கு EPI சிக்னல்ல இருந்து லேனா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இந்த 3 பொசிஷன் தான் அவங்க யூஸ் பண்றாங்க. இந்த 3 பொசிஷன்லயும் நீங்க பண்ணக்கூடிய விஷயம் ரொம்ப ஈஸி. இந்த 3ஐயும் செக் பண்ணி பாருங்க. இந்த 3 நம்பரை தேடி பிடிச்சு பாருங்க. அப்படி 3லயும் பாத்தீங்கன்னா 10K இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல 10K இருந்துச்சு, 3ல 10K இருந்துச்சுன்னா அது கீழே 4.7K போடுங்க. சப்போஸ் 4.7K இருந்துச்சுன்னா அங்க 2.2K போடுங்க. 2.2K இருந்துச்சுன்னா அங்க 1K போடுங்க. கீழே டவுன்கிரேட் பண்ணிட்டே வாங்க. இங்க நான் எழுதியிருக்கிறேன் 10K, 4.6K, 2.2K. இதெல்லாமே வந்து இதுதான் ப்ராப்பரான மெத்தட்னா, இதெல்லாமே நாங்க ஒர்க் பண்ணும்போது கிடைச்ச டேட்டாஸ், அதை வச்சு நாங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறோம். இங்க ஒரு மதர் போர்டை கன்வெர்ட் பண்ணோம்னா இந்த 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஒரு எல்ஜி மதர் போர்டில் ஃபர்ஸ்ட் HDPD கிரவுண்ட் பண்றீங்க. செகண்ட் வந்து லாக் என்ன வந்து 10K போடுறீங்க. அதாவது 76 24க்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இந்த 504, 519, 531 இந்த 3 பாயிண்டையும் கண்டுபிடிச்சு அது 3ல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் தான் அந்த லாக் என் கொடுத்துருப்பாங்க. சரி, இந்த ஹெட்ஸ் கன்வர்ஷன் கொடுத்துருப்பாங்க, இது லேண்ட் கன்வர்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த லேண்ட் கன்வர்ஷன் பாயிண்ட் எது நீங்க 3ல ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் தி டேட்டாஸ் வந்து நாங்க வந்து புக்ல கொடுத்துருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு தெரியல அப்படின்ற பட்சத்துல இந்த 3 வேல்யூ மட்டும் நீங்க மாத்தி பாத்தீங்கன்னா, சொன்ன மாதிரி மாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து லேண்ட் கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வெளியே படம் தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த HDPD எண்ணும் லாக் எண்ணும் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு RGB பேட்டர்ன் மட்டும் தான் வெளியே வரும். ஏன்னா உங்களுக்கு இமேஜ் டேட்டா வெளியே வந்துடும். அந்த இமேஜ் டேட்டா என்னவா வெளியே வராதுன்னா லேண்ட் ஃபார்மேட்ல வெளியே வராது, EPI அப்படிங்கிற ஃபார்மேட்ல வரும். EPIங்கிறது ஒரு ஃபார்மேட் என்னன்னா, அது உங்களுக்கு LGT-க்கான 2K வரும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன். லேண்ட் ஃபார்மேட்டா வெளியே வந்துடும். லேண்ட் ஃபார்மேட்டா வராது, EPI வரும். அந்த EPI ஃபார்மேட்டை நம்ம லேண்டா கன்வெர்ட் பண்ணோம்னா இந்த 3 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா ரெடி ஆயிடும். TCL எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கன்வெர்ட் பண்ணும்போது இந்த லாக் என் மட்டுமே நீங்க மாத்தீங்கன்னா கூட போதும். இந்த 0 ohms ஆட்டோமேட்டிக்கா அவன் பண்ணிருப்பான். வெறும் லாக் எனுக்கு மட்டுமே நீங்க 10K ரெஸ்ட் நீங்க ஆட் பண்ணீங்கன்னாவே படம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடும். அங்க வர்றதே வந்து உங்களுக்கு இந்த 10K நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா அது என்னவா எடுத்துக்கும்னா EPI சிக்னல்ல இருந்து டைரக்டா வந்து லேண்ட் சிக்னலாவே வெளியே கொடுத்துரும் உங்களுக்கு. இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். ஏன்னா இந்த 1 hour செஷன்ல இது அதை என்னால ஒன்றும் டீப்பா கொண்டு போக முடியல. இது ஒரு இந்த கன்வர்ஷன் மட்டுமே ஒரு போர்டை வச்சு லைவா உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். அது இன்னொரு செஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ணி காட்டுறேன். இப்ப இன்னொரு விஷயத்த உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன். ஓகே, இப்ப கேட்ட கேள்வியில என்ன ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா,
சார் இந்த 2 எஃப்எஃப்சி கேபிள் இருக்குது. இந்த 2 எஃப்எஃப்சி கேபிள்ல எந்த ஒரு எஃப்எஃப்சி கேபிள் ரிமூவ் பண்ணாலும் படம் வர மாட்டேங்குது. எந்த பூஸ்டிங் வோல்டேஜ் ஜெனரேட் ஆக மாட்டேங்குது. சார் இது மாதிரி ப்ராப்ளம் யாராவது ஃபேஸ் பண்ணிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணிக்கிறீங்க? சார் நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன் சார். ஓகே. இப்போ அதுக்கான சொல்லி கொடுக்குறேன். 2 எஃப்எஃப்சி கேபிள் ரிமூவ் பண்ணாலே எனக்கு படம் வர மாட்டேங்குது, ஏன் வர மாட்டேங்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி நான் சொல்றேன் பாருங்க. இதோட எல்ஜிடி கண்டுக்குவோமா? சரி, ஒரே நிமிஷம். சரி, இதுல எங்க விட்டுறேன் தெரியல, மறந்துட்டேன். ஓகே. சார் இங்க பாருங்க, இப்ப பேனல் ப்ராசர் நீங்க எல்வி சிக்னல் என்ன ஆகுதுன்னா டைரக்டா வந்து மதர் போர்டோட டிகானோட ப்ராசருக்குள்ள போகுது. அந்த ப்ராசருக்குள்ள இருந்து போன உடனே அதுக்கு மேல வெளியே டேட்டா சிக்னல் வெளியே வரும். பார்த்துருக்கீங்களா? 3 பிரியும், 4 பிரியும். அதாவது இந்த மாதிரி பிரியுது, பார்த்துருக்கீங்கல்ல? 3 4 இந்த சிக்னல் பிரியும். கிடைக்க மாட்டேங்குது. ஓகே. இதான் தேடிட்டு இருந்தேன். இது ஒரு ஃபுல் தான் இருந்தாலும் இது உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் புரிய கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, இந்த எல்விடி சிக்னல்ஸ் டைரக்டா இங்க இருந்து மேலேயே ப்ராசருக்குள்ள வந்துருது. இந்த ப்ராசருக்குள்ள வந்த உடனே இந்த இடத்துல இருந்து 2 பேர் போகுது. பாத்துருக்கீங்களா? இங்க ஒரு பேர், இங்க ஒரு பேர் போகுது. பாத்துருக்கீங்களா? பெரும்பாலான எல்லா எல்ஜி, சாம்சங் எல்லா மதர் போர்ட்லயும் இந்த இமேஜ் டேட்டாஸ் வந்து இப்படிதான் டிராவல் ஆகும். இந்த இமேஜ் டேட்டா இந்த 2 பேர் போகுது. பாத்தீங்களா? இந்த 2 பேர் என்ன டிஃபைன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 காஃபுக்கு, அதாவது இந்த சைடு இருக்கக்கூடிய கனெக்டர்ல கனெக்ட் ஆகக்கூடிய 2 காஃப் இருக்கக்கூடிய பேனலுக்கு இது ஒரு காஃபுக்கு சிக்னலா போயிடும், இது ஒரு காஃபு சிக்னலா போயிடும் இமேஜ் டேட்டாவா. அதே மாதிரி இந்த சைடு இருக்கக்கூடிய காஃபுக்கு இது ஒரு காஃபு சிக்னலா போயிடும், இது ஒரு காஃபு சிக்னலா போயிடும். இது என்னமே ஒவ்வொரு காஃபுக்கும் தனித்து சிக்னல். அப்ப இந்த பேன் டீகான் ஆனது பாத்தீங்கன்னா 4 காஃப் இருக்கிற பேன் டீகான், இந்த சைடு 2 காஃப், அந்த 2 காஃப். நீங்க பெரும்பாலான டீகான் வச்சு நீ கண்டுபிடிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். டீகானை வச்சு அந்த பேனல்ல எத்தனை காஃப் போட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி
ஒவ்வொரு காஃப் 3 காஃப் இருக்குன்னா இந்த இடத்துல 3 சிக்னல் தனியா போகும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 3 சிக்னல் போகும். இந்த 3 சிக்னல் எப்படி போனதுக்கு அப்புறம் இந்த இருக்கிற 6 காஃபையுமே மொத்தமா மானிட்டர் பண்றதுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா லாக் என் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் போட்டிருப்பாங்க. 2kLC 4kLC லாக் எனபிள் அப்படிங்கிற பாயிண்ட் EPI லாக்னு போட்டிருக்காங்க பாருங்க. இந்த பாயிண்ட் போட்டிருப்பாங்க. இந்த பாயிண்ட் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இந்த லாஸ்ட் காஃபுக்கு ஒரு 1.8 வோல்ட் கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த 1.8 வோல்ட் மறுபடியும் இந்த காஃப்ல இருந்து உள்ள போயிட்டு வெளியே வந்து மறுபடியும் இந்த காஃப்க்கு இன்புட்டா போகும். மறுபடியும் உள்ள போயிட்டு வெளியே வந்து இந்த காஃப்க்கு இன்புட்டா போகும். மறுபடியும் உள்ள போயிட்டு வெளியே வந்து டைரக்டா எஃப்எஃப்சி கேபிள் வழியா வந்து மறுபடியும் பிசிபில பேனல் டிகான் பிசிபிக்குள்ள ஏறி மறுபடியும் வந்து இந்த காஃப் இன்புட்டா போகும். மறுபடியும் இங்கிருந்து இங்க ஜம்ப் ஆகும், இங்கிருந்து இங்க ஜம்ப் ஆகும். கடைசியில இங்கிருந்து ஒரு அவுட்புட் என்ன ஆகும்னா இங்கிருந்து ஒரு அவுட்புட் டைரக்டா வந்து இந்த பேனல் ப்ராசஸரை வந்து சேரும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 2 எஃப்எஃப்சி கேபிள் ஒன் சைடு எஃப்எஃப்சி கேபிள ரிமூவ் பண்ணா எனக்கு படம் வர மாட்டேங்குது. எல்லா வோல்டேஜ் சார் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க சார், ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இது. ஒவ்வொரு எஃப்எஃப்சி கேபிள் எந்த எஃப்எஃப்சி கேபிள் ரிமூவ் பண்ணாலும் படம் வர மாட்டேங்குது. காரணம்னா அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சீரியஸா ஒரு காஃப் மானிட்டர் பாயிண்ட் இருக்கும். காஃபை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. எல்லா காஃபையும் தனித்தனியா மானிட்டர் பண்ணிட்டு சீரியஸா மானிட்டர் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு லாக் சிக்னல் இங்க வந்து டிகான் ப்ராசஸருக்கு வந்து சேரும். அப்படி வரும்போது இது எல்லாமே செயினா இருக்கும். அப்படி செயினா இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு எஃப்எஃப்சி கேபிள் நீங்க கழட்டி விட்டீங்க, ஏதாச்சும் ஒரு எஃப்எஃப்சி கேபிள் நீங்க கழட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த செயின் கட் ஆயிட்டு இந்த இடத்துல இருந்து இந்த ப்ராசஸருக்கு வரக்கூடிய இந்த 1.8 வோல்ட் வராது. இந்த EPI லாக் சிக்னல் ஆனது இந்த 1.8 வோல்ட் வந்து இந்த டிகான் ப்ராசஸருக்கு வராது. இந்த டிகான் ப்ராசஸருக்கு 1.8 வோல்ட் வரல அப்படின்ற பட்சத்துல இந்த டிகான் ப்ராசஸர் என்ன டிசைட் பண்ணிருக்கோம், இந்த பேனல்ல காஃப்ல ஏதோ ஷார்ட் இருக்குது, அதனால வந்து நான் இமேஜ் டேட்டாவை வெளியே அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இமேஜ் டேட்டாவை வெளியே அனுப்பாது. இந்த EPI சம்பந்தமான இமேஜ் டேட்டாஸை வந்து வெளியே அனுப்பாது. அதனால தான் நீங்க இந்த எஃப்எஃப்சி கேபிள்ல ரிமூவ் பண்ண உடனே இந்த செயின் கட் பண்ண உடனே எந்த எஃப்எஃப்சி ரிமூவ் பண்ணாலும் இந்த செயின் கட் ஆயிரும். அப்படி கட் ஆன உடனே உங்களுக்கு என்ன கிடைக்காது, இந்த இடத்துல 1.8 வராது, உங்களுக்கு பிக்சர் கிடைக்காது. அதனாலதான் நீங்க எந்த எஃப்எஃப்சி கேபிள் ரிமூவ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து படம் வர்றது கிடையாது. அப்ப நான் என்ன பண்ணணும், நான் எந்த எஃப்எஃப்சி கனெக்ட் பண்ணாலும் எனக்கு படம் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் சிம்பிள் ஒன்றும் இல்லை, இந்த பாயிண்ட்ல ஒரு 3.8 வோல்ட் சாரி ஒரு 1.8 வோல்ட் ஜம்பர் எடுத்து இங்க அடிச்சிட்டீங்கன்னா நீங்க எந்த எஃப்எஃப்சி ரிமூவ் பண்ணாலும் படம் வந்துடும். யாரும் ஏதோ ஒரு சைடு கொடுத்தா போதுங்களா சார்? டிகான் ப்ராசஸர்லயே கொடுத்துறோம். அதை நான் சொல்றேன், நான் பின்னாடி இதுல ஒரு இமேஜ்ல காட்டுறேன் பாருங்க. இப்ப இது நான் நேத்து ஒரு அட்டன் பண்ண ஒரு டிவியோடது. இது இந்த டிகான் பாத்தீங்கன்னா இது H715 போட்டிருக்காங்க. நான் பார்த்தது வந்து ஒரு 55 இன்ச்சஸோட ஒரு டிகான். இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒரு நிமிஷம், இப்ப நான் மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்க, R695 அப்புறம் R340. இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இங்க 2 ஃபீட்பேக் கொடுத்துருக்கானுங்க. இந்த ரெண்டு ஃபீட்பேக்னா எப்ப ஆக்டிவ் ஆகும்னு பாத்தீங்கன்னா 2 எஃப்எஃப்சி கேபிள் கனெக்ட்ல இருந்தா மட்டும்தான் ஆக்டிவ் ஆகும். சப்போஸ் ஒரு எஃப்எஃப்சி ரிமூவ் பண்ணாலுமே இந்த இடத்துல அந்த வோல்டேஜ் வராது. என்ன வோல்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த எஸ்டி லாக் அப்படிங்கிற பாயிண்ட்க்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. இந்த லாஸ்ட் பாயிண்ட்ல இருந்து இந்த எஸ்டி லாக் அப்படிங்கிற பாயிண்ட்ல கனெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த ஐசியோட இந்த ஐசியோட 31வது பின்னுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஒரு 31வது பின்னுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காஃப் வழியா இந்த பிசி இந்த எஃப்எஃப்சி கனெக்டர் வழியா ஒரு 1.8 வோல்ட் மேல ஏறி போய் அப்படியே ரொட்டேட் ஆயிட்டு வந்து
அப்படியே மேலே ஏறி போய் ரொட்டேட் ஆகிட்டு வந்து மறுபடியும் பிசி இந்த இடத்துல லாஸ்டா வந்து மறுபடியும் இங்க வந்து இதுக்குள்ள மேலே ஏறிடுது 1.8 மேலே ஏறிடுது. ஏறிட்டு மறுபடியும் எல்லா காஃபையும் முடிச்சுட்டு கடைசி காஃப்ல இருந்து ஃபீட்பேக்கா கொண்டு வந்து கடைசியா இந்த எஸ்டி லாக் அப்படிங்கிற பாயிண்ட் கொண்டு முன்னுது. சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒவ்வொரு காஃபியும் மானிட்டர் பண்ணிட்டு சுத்திட்டு வந்து கடைசியா இங்க ஒரு ஃபீட்பேக் கொண்டு வந்து இந்த எஸ்டி லாக் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து கொடுத்துட்றான். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த எஸ்டி லாக் அப்படிங்கிற பாயிண்ட ஒரு 3.3 வோல்ட் வச்சு சரி 1.8 வோல்ட் டைரக்டா இந்த இடத்துல ஒரு 1.8 வோல்ட் எடுத்து நான் பைபாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த இமேஜ் டேட்டா சிக்னல் வெளியே வர ஆரம்பிச்சிடும், படம் தெரிய ஆரம்பிச்சிடும். இதுல இன்னொன்னு என்ன பண்ணிக்கிறான்னா இந்த டிசிக்கும் எனேபிள் பண்ணிருக்கிறான். அதே மாதிரி இந்த எஃப்எஃப்சி ரிமூவ் பண்ணி விட்டோம்னா இந்த இடத்துல இருந்து ஒரு மறுபடியும் ஒரு 1.8 வோல்ட் வரும், சாரி 3.3 வோல்ட் வரும். அந்த 3.3 வோல்ட் இந்த எஃப்எஃப்சி ரிமூவ் பண்ணா வராது. ஏன் வராதுன்னா அந்த அதே மாதிரி ஃபீட்பேக்ல வந்து இந்த சைடு வர்றது. அந்த 3.3 வோல்ட் இந்த ஐசிக்கு வந்தா மட்டும்தான் இது டிசி வோல்டேஜ் ஜெனரேட் பண்ணும். அப்ப இதுல என்ன நான் பண்ணேன் அப்படின்னா நான் போட்டோஸ் இருக்கும், அந்த போன்ல போட்டோஸ் நான் வேணா குரூப்ல ஷேர் பண்றேன். இந்த பாயிண்ட்ல சாரி நான் ஜூம்ல ஒரே நிமிஷம். இந்த பாயிண்ட் தான் கீழே அந்த லாக்னு போட்டுருந்துச்சுல அந்த பாயிண்டோடது. இந்த பாயிண்ட்ல இந்த இடத்துல வந்து அவன் ரெடிமேடாவே ஒரு 1.8 வோல்ட் வச்சிருக்கான். இதை நீங்க ரெண்டுமே ஷார்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 1.8 வோல்ட் மேல வர ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்கா இமேஜ் டேட்டா வெளியே தள்ள ஆரம்பிச்சிடும் பேனல் ப்ராசஸர். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 12 வோல்ட் வந்துட்டு இருக்கும். இந்த இடத்துல ஒரு 1K ரெசிஸ்டர் ஆட் பண்ணிட்டேன். இப்ப இந்த இடத்துல ஒரு 1K ரெசிஸ்டர் நான் போட்டேன். அது இங்க ஒரு 1K ரெசிஸ்டர் நான் போட்டேன். இந்த R340 அப்படிங்கிற பாயிண்ட்ல 1K ரெசிஸ்டரும் R695 அப்படிங்கிற பாயிண்ட் நான் கிரவுண்ட் பண்ண உடனே என்ன ஆயிடுதுன்னா எனக்கு அந்த இபிஐ சிக்னலுக்கான ஃபீட்பேக் க்ளோஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து இபிஐ சிக்னல் வெளியே வந்துருது. அதே மாதிரி இந்த டிசி செக்ஷனோட எனபிள் சப்ளை வந்து க்ளோஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்கா எனக்கு எல்லா வோல்டேஜ் ஜெனரேட் ஆயிடுது. அப்ப நான் இந்த எஃப்எஃப்சி கேபிள்ல எந்த எஃப்எஃப்சி கேபிள் எனக்கு ரிமூவ் பண்ணாலும் படம் வந்துருது. அப்ப எனக்கு ஒரு சைடு எஃப்எஃப்சி கேபிள்ல ப்ராப்ளம் இருந்துச்சு, ஸ்கேனிங் ப்ராப்ளம் இருந்துச்சு, அந்த சைடு எஃப்எஃப்சி கேபிள மட்டும் நான் பிளாக் பண்ணிட்டு எந்த சைடு ப்ராப்ளம் இருந்துச்சோ அந்த சைடு இருக்கக்கூடிய எஃப்எஃப்சி கேபிள் சிக்னல் மட்டுமே பிளாக் பண்ணிட்டு நான் டிவி எடுத்து கொடுத்துட்டேன். செட் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் சார், சூப்பர் சார். ஓகே, தேங்க்யூ சார். சரி, இது உங்களுக்கு புரியுதா? கொஞ்சம் காம்ப்ளிகேஷனா இருக்குதா? ஈஸியா புரியுது சார். ஓகே, இது வந்து இந்த டீகானுக்கு மட்டும் கிடையாது. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வேலை பார்த்தேன், அதுக்கும் சரி வந்து ஒரு டீகான்ல வேலை பார்த்தேன் போய் பேனல்ல. அதுக்கு நான் பாயிண்ட்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ண முடியல, அது நான் உங்களுக்கு இன்னொரு நாள் ஷேர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதுல ரெசிஸ்டன்ஸ் மோஸ்ட்லி இந்த மாதிரி பேனல்ல ரெசிஸ்டன்ஸை மூவ் பண்ற மாதிரி கொடுத்துருப்பான், இல்ல அதுக்கான பொசிஷன் கொடுத்துருப்பான். நம்ம கொஞ்சம் தெளிவா கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த இடத்துல டம்மியா இந்த உங்களோட டீகானோட லெஃப்ட் சைடு டீகான் நம்ம பாக்குற மாதிரி வச்சுட்டு லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா அதுல டம்மியா ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட் வச்சு கண்டினியூட்டி வச்சுட்டு பேனல் ப்ராசஸ் தொட்டு பாத்தீங்கன்னா எதுலயாச்சும் கனெக்ட் ஆகும். அந்த கனெக்ட் பண்ற இடத்துல ஒரு நீங்க எல்விடிசி கனெக்ட் பண்ணீங்கன்னா 1.8 வரும், ரிமூவ் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல 1.8 வராது. அப்ப அந்த பாயிண்ட் தான் வந்து 1.8 எனபிள் பாயிண்ட். அந்த பாயிண்ட் டைரக்டா 1.8 கொடுத்துறீங்க. அதே மாதிரி வந்து இந்த எனபிள் சப்ளை வருது, கனெக்ட் பண்ணீங்கன்னா 3.3 வோல்ட் இருக்கும், எடுத்துட்டீங்கன்னா 3.3 வோல்ட் இருக்காது. அப்ப அந்த பாயிண்ட் 3.3 வோல்ட் கொடுத்துறீங்க. அப்படி கொடுத்துட்டீங்கன்னா இந்த சர்க்யூட் க்ளோஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நார்மலா நீங்க எந்த ஒரு எல்விடிசியுமே கனெக்ட் பண்ணாம உங்களுக்கு சப்ளை வெளியே வர ஆரம்பிச்சிடும், படம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். நீங்க எந்த சைடு கம்ப்ளைண்டோ ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிச்சிக்கலாம். இது நம்ம பேனல் பாண்டிங் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். நிறைய எல்ஜி பேனல்ல பாத்தீங்கன்னா மியூட் டிஸ்பிளே வரும், மியூட்டா இருக்கும், எல்லா வோல்டேஜும் பிரசண்டா இருக்கும். அவங்க என்ன பண்றாங்க, இந்த டீக்கான மாத்தி பார்ப்பாங்க, மதர் போர்டு மாத்தி பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணி பார்ப்பாங்க. அதுல எல்ஜி பேனல்ல பெரும்பாலும் நடக்கக்கூடிய ப்ராப்ளம் ஒரு காஃப் ஃபெயிலியர் ஆயிரும், ஏதாச்சும் ஒரு காஃப் வந்து இடையில வந்து ஃபெயிலியர் ஆயிரும். இப்ப நான் சொன்ன மெத்தட்ல இது நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த 1.2 கொடுத்துட்டீங்கன்னா எந்த காஃப் ஃபெயிலியரோ அந்த காஃப்ல மட்டும் பிளாக் பார் வந்துடும், மத்த எல்லா பக்கம் படம் வந்துடும். அதை மட்டுமே வச்சுட்டு ஈஸியா டயக்னைஸ் பண்ணிட்டு அந்த காஃப் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா செட் ரெடி ஆயிடும். நீங்க பாண்டிங் பண்றது மட்டும் கிடையாது, இப்ப நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லும் போது கூட நம்ம ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்றது, ஒரு கன்ஃபர்மேஷன் பண்றது எல்லாமே வந்து இது மாதிரி ஷார்ட்கட் நீங்க யூஸ் பண்ற பட்சத்துல ஈஸியா அந்த பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஈஸியா வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ணி பின் பாயிண்ட் பண்ணி கஸ்டமர்கிட்ட சொல்லலாம் இதான் ப்ராப்ளம் அப்படிங்கிறது.
ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா என்னால் 1 மணி நேரத்துல என்னென்னலாம் அடைக்க முடியுமோ அதெல்லாம் அடைச்சு சொல்லி கொடுத்துருக்கிறேன். இன்னொரு செஷன் எனக்கு சப்போஸ் கிடைக்கிற பட்சத்துல வந்து இன்னும் உங்களுக்கு டீப்பா பிரீஃப் கிடையாது, டீப்பா உங்களுக்கு நான் உங்களுக்கு விளக்கமா உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இது சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்க கேட்கலாம் என்கிட்ட. சார் இப்போ இந்த எல்ஜி டிகானுக்கு ஆஃப் போர்ஷன் சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஒரே நிமிஷம் வந்துட்டு சொல்லுங்க சார். இப்போ சொல்லுங்க. எல்ஜி டிகானுக்கு இப்போ வந்து இந்த ஆஃப் போர்ஷன் படம் வர்றதுக்காக அந்த கட்டி விட்டா வராம சொன்னீங்க இல்லையா? ஆமா. அது வந்து அதுல வந்து 4K மாடலும் இருக்கு, ஃபுல் ஹெச்டியும் இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. இப்போ டிகான் அந்த பாயிண்ட் வந்து மாறும் இல்லையா சார்? அதுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு இப்ப நீங்க ஒரு க்ளூ சொன்னீங்க, அது அப்படிதான் கண்டுபிடிக்கீங்களா? வேற ஏதாவது நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு வேற வழி ஏதாவது இருக்கா சார்? உங்களுக்கு பேனல்ல பாத்து டிகான்ல பாத்தீங்கன்னா தனியா ஒரு லைன் மட்டும் வரும் சார். ஒரு நிமிஷம் காட்டுறேன். அதுல டிகான்ல எழுதி இருந்தா கூட நம்ம பார்க்கலாம். எழுதி வரும் சார். அதான் சொல்றேன் சார், இது ஏன் இதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு விஷயத்த நான் பின்னாடி சொல்றேன். இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு காரணம். நம்மளுக்கு எந்த டேட்டாவும் கிடைக்காம இருக்கிறதுக்கான காரணம், ஒரு பெரிய காரணம். அது நான் என்னன்னு சொல்றேன் பாருங்க. என்னோட ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த டிகான் தெரியுதா? ஆமா சார். எனக்கு மைக் கட் ஆயிடுச்சு. சார் டிகான் தெரியுது இப்ப? தெரியுதுங்க சார். இங்க பாருங்க, தனியா ஒரு லைன் வருதா? கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க சார். இதுக்கு மேல ஜூம் பண்ண முடியாது சார். இதுல இது வெப்சைட்ல இருந்து வருது சார். இங்க தெரியுதா ஒரு லைன்? ஆமா சார். இதுக்கு மேல ஜூம் பண்ண முடியாது. பேருக்கு அப்புறம் ஏதோ கிரவுண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். கிரவுண்டுக்கு அப்புறம் சிங்கிள் லைன் தனியா ஒண்ணு இருக்கு. இப்ப தெரியுது பாருங்க. இங்க லைன் தனியே வருது பாருங்க. இங்க முடிக்கிறானா? அதான் சார், ஒரு 4 பேர் இருக்கு. 4 பேருக்கு அப்புறம் கிரவுண்ட் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சிங்கிள் லைன் தனியா வருது. ஆமா 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 சார், அந்த சிங்கிள் லைன் தான். இந்த இடத்துல 1.8 வரும். இங்க இருந்து ஜம்பர் தூக்கி அடிச்சுட்டீங்கன்னா ரெடி ஆயிடும். பிக்சர் ஆரம்பிச்சிடும். அந்த ட்ராக்ல வந்து 1.8 கொடுக்கணுங்களா? ட்ராக்ல 1.8 கொடுத்தீங்கன்னா போதும். அந்த ஒரே இடத்துல கொடுத்தா போதும், 2 சைடும் தரணுங்களா? 2 எஃப்எஃப்சி கேபிள் அந்த பக்கம் சைடு. நல்லா கேளுங்க, இது ப்ராசருக்கு போறது. இந்த லைன் ப்ராசருக்கு போகுது. நான் ப்ராசர் தான் கொடுக்கணும். நான் ப்ராசர் கொடுத்தாதான் இந்த இமேஜ் டேட்டா வெளிய அனுப்பும். இங்க பாருங்க, இதுல பாருங்க 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. அப்ப இந்த பேனல் 6+6 பேனல். ஓகே சார், அது ஓகே. அதுல 6+6ல இந்த செயின் மாதிரி உள்ள போயிட்டு 1.8 சுத்தி இந்த காப் போயிட்டு மறுபடியும் இந்த காப்புக்குள்ள வருது. மறுபடியும் இந்த காப் அப்படியே செயின் மாதிரி போயிட்டு வந்து மறுபடியும் வெளிய வந்து மறுபடியும் உள்ள போயிட்டு இப்படி போயிட்டு வெளிய வந்து இந்த வழியா வெளிய வந்து நிக்குது. என்ன ஃபீட்பேக்கா 1.8 வோல்ட் வெளிய நிக்குது. இந்த 1.8 வோல்ட்ட கழட்டி விட்டுட்டு இங்க இருந்து டைரக்டா எடுத்து கொடுத்தீங்கன்னா ரெண்டு கனெக்ட் ஆன மாதிரி எடுத்துக்கும் ப்ராசர். அதாவது 1.8 வோல்ட் கழட்டி விடணுங்களா? சார் இல்ல சார், இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு ஜம்பர் அடிச்சுட்டு சார். இந்த 2 எஃப்எஃப்சி கழட்டி விட்டாலுமே இந்த டிகான் வந்து அந்த இடத்துல 1.8 இருக்கிறதுனால 2 எஃப்எஃப்சி கனெக்ட் ஆகிட்டு எடுத்துட்டு இந்த இமேஜ் டேட்டா வெளிய அனுப்பும். ஓகே சார், ஓகே. அவங்க மைக் ஆஃப் பண்ணுங்க சார். அப்போ வந்து ரைட் சைடு சார், ஒரே செகண்ட். அப்ப ரைட் சைடுல போற 1.8 வோல்ட் கண்டினியூவா போயிட்டு இருக்கும் இல்லைங்களா? அதாவது ரைட் சைடு எஃப்எஃப்சி கேபிள்ல ரைட் சைடுல 1.8 போனாலுமே அது க்ளோஸ் ஆயிட்டு வெளியே வந்து இங்க அது ஓகே சார். அந்த சிக்னல் எதுவும் கட் ஆகாது இல்லையா? அது கட் ஆயிருக்கா? சப்போஸ் அது கட் ஆனாலும் நமக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதெல்லாம் கட் ஆகாது சார். நீங்க இந்த பாயிண்ட்ல மெயின் பாயிண்ட்ல 1.8 வோல்ட் அடிச்சிட்டீங்க, 8 அடிச்சிட்டீங்க. அத ரிட்டர்ன் இன்புட் அவுட்புட் வர இடத்துல. ஆமா, அவுட்புட் வர இடத்துல அடிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். ஓகே சார். சார் வணக்கம். சார் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு காஃப்ல இருந்து மானிட்டரிங் பண்ணி இந்த ஐசிக்கு வந்து லாஸ்டா வந்து அந்த 1.8 வோல்ட் வந்து ஐசில இன் ஆகும் சார். அப்ப ஏதாவது ஒரு காஃப்ல வந்து டேமேஜ் ஆயிருச்சுன்னா அந்த 1.8 செயின்
கட் ஆயிரும். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா மேனுவலா ஐசிக்கு டைரக்டா ஒரு 1.8 வோல்ட் அந்த இடத்துல கொடுத்துறோம். அப்ப வந்து ஸ்டாப் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சுன்னு சொல்லுவாங்க சார். அதான் சார். சார் அது புரிஞ்சுது சார். டீக்கான் வந்து அந்த இடம் வந்து அந்த 1.8 கொடுக்குற பொசிஷன் இடம் மாறும். அதுதான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணது? அது அதான் சார் நான் காமிச்சேன்ல சார். நம்ம கிட்ட எதுக்குமே எல்ஜிக்கு காமிச்சீங்க. கிடையாது. அதான் சார் சொன்னேன், ப்ராப்பரான டேட்டா நமக்கு கிடையாது. நம்ம தான் கண்டுபிடிச்சிக்கணும். நம்ம தான் கண்டுபிடிச்சோம். என்ன ரீசன்னா மொபைல் செக்டாருக்கு வந்து எல்லா பிடிஎஃப் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி வச்சிருக்காங்க. அதோட மார்க்கெட் சைஸ் அதிகம்னால கொடுத்துறானுங்க. நமக்கு எந்த ஒரு டேட்டாவும் எந்த கம்பெனி ப்ரொவைட் பண்றது கிடையாது. இருக்கிறத வச்சு நம்ம ஒப்பேத்திட்டு இருக்கிறோம். அதுவும் இல்லாம நம்ம இந்த மாதிரி ஆர்டி பண்ணி இப்ப நான் 2 வேலை கண்டுபிடிச்சிருக்கேன் கூட சொல்லியிருக்கிறேன். இது மாதிரி நம்ம பண்றதுதான். சோ எனக்கு இப்ப இன்னொரு டீக்கன் வந்து நான் தேடணும், எனக்கு தெரியாது. ஓகே சார், அது கரெக்ட் தான். இப்போ 68 பின்ல இருந்து 51 பின் கன்வெர்ட் பண்றீங்க இல்லையா? ஆமா. அதெல்லாம் நீங்க உங்களுடைய R&D தானா இல்ல அதுக்கு முன்னாடி டேட்டாஸ் ஏதாவது இங்க அவைலபிளா சார்? சார் டேட்டாஸ் இருக்கு சார். பெரும்பாலும் என்னோட R&D தான் சார். கன்வர்ஷன் எல்லாமே. சார் நம்ம என்ன பண்றோம்னா அப்படியே வந்து நான் காப்பி கட் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஒர்க் பண்ணும்போது பெரும்பாலான ஒர்க்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் தெரிஞ்சுக்க பார்ப்பேன். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச நான் 2 பேர் இப்ப இன்னைக்கு காலையில எனக்கு ஒர்க் பிளாக் பண்ணி வந்துரும். 10 நிமிஷம் முடிஞ்சிட்டு போயிடும், வேலை முடிஞ்சிருது. ஆனா பன்னீர் சார் மைக் ஆஃப் பண்ணுங்க சார். பன்னீர் சார் மைக் ஆஃப் பண்ணுங்க சார். பன்னீர் சார் தான் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. பண்ணி சொல்லுங்க சார், மைக் ஆஃப் பண்ணுங்க சார். இப்ப பேனல் லுக்ல பாத்தீங்கன்னா நம்ம பேனல் டேட்டாஸ் எல்லாம் எடுத்து ஃபர்ஸ்ட்ல பாத்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? பேனல் லுக்ல எடுத்து நம்ம ஃபுல் ஹெச்டியா அந்த மாதிரி பாக்குற மாதிரி இந்த மாதிரி இந்த 68 பின்ன 51 பின்ன கன்வெர்ட் பண்றதுக்கு ஏதாவது டேட்டாஸ் எடுத்து பாக்குற மாதிரி ஏதாவது சைட் எதுவும் இல்லைங்களா? எதுவும் கிடையாது சார். எதுவுமே கிடையாது. எதுவும் கிடையாது. கூடிய விரைவில் வந்து நம்ம டெவலப் பண்ணி கொடுக்க போறோம். அதுக்கான ப்ராசஸ் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நிறைய இந்த கன்வர்ஷன், இந்த டிவிஷன் கன்வர்ஷனுக்கு நம்ம ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணிருக்கிறோம். பட் உங்களுக்கு எங்க இருக்குது ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். மாலை வணக்கம் பிரசாந்த் சார். உங்களை நேரா பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். வணக்கம். இல்ல நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்பதான் கேப் கிடைச்சது, உங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு. ரொம்ப நன்றிங்க சார். ஒரு சின்ன ஓகே ஓகே தேங்க்யூ. கேட்க மாட்டேங்குது. சொல்லுங்க சார். சார் கேக்குதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன். நேரா பார்த்ததுல சந்தோஷம். ஒண்ணு. ரெண்டாவது ஒரு 49 சாம்சங். ஏன்னா நான் உங்க மீட்டிங் வந்து கலந்துக்க முடியாத சூழல், உடம்பு முடியாதால இப்ப நேரா பார்க்கறதுல அவ்வளவு சந்தோஷம் எனக்கு. ஓகே ஓகே சார். வால்யூம் 5க்கு நான் வர முடியாம சூழல் ஆகி போச்சு. பரவாயில்லை. ஓகே. கேள்விப்பட்டேன் சார். நான் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா மீட் பண்றேன். நன்றி சார், நன்றி. எனக்கு ஒரு 49 சாம்சங் NU 7000 மாடல். அது பேனல் புரோக்கன் சொல்லிட்டு கஸ்டமர் கொண்டு வந்தாங்க. ஓகே. நம்ம ஆன் பண்ணா சார் ஒரு few செகண்ட் வெளிச்சம் வர்ற மாதிரி வந்து ஸ்டாண்ட் பை போயிடுது. 4Kல அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படின்றது எனக்கு சார். நிறைய சார் பேனல் ஷார்ட் ஆயிடுச்சா உடைஞ்சிருச்சா? புரோக்கன் தான் சொன்னாங்க கஸ்டமர். ஏதோ பால் அடிச்சு உடைஞ்சிருச்சுங்க அப்படின்னாங்க. என்னால பார்க்க முடியல. புரோக்கன்னால வந்து இது மாதிரி ரீஸ்டார்ட் ஆகாது சார். பேனல்ல ஸ்கேனிங்ல ஷார்ட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து செட் ஆன் ஆயிட்டு ஆஃப் ஆயிட்டே இருக்கும் சாம்சங்ல. அதுக்கு இதே மாதிரி லாக் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் நீங்க ஷார்ட் பண்ணி விட்டீங்கன்னாவே செட் ஆட்டோமேட்டிக் கண்டினியூஸா ஓட ஆரம்பிச்சிடும். ஓஹோ சரி சார், சரி ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு நீங்க பர்சனலா நீங்க போட்டோ அனுப்பிச்சுடுங்க, நான் மார்க் பண்ணி தரேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சார். சரிங்க சார், பரவாயில்ல. அது 49ங்கிறதால பேனல் என்கிட்ட மாற்றத்துக்கு கொடுக்கவில்லை. சரிங்க. ஒரு டவுட் தான், கிளியர் பண்ணிக்கிட்டேன். நன்றிங்க சார், நன்றி. ஓகே ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து இது ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறோம். நம்ம உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த டிவிஷன் எல்லாமே இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் நீங்கள் நிறைய பேர் கிடைக்காததுனால வந்து உங்களோட ஃபைலை வந்து நீங்கள் லோட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டிவிஷனாகவும் மேப்பிங்காகவும் மிரராகவும் பண்ணுற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் எல்லாரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு இது மாதிரி நான் பண்ற கொஞ்சம் சிரமமா இருக்குன்னா உங்களோட ஃபீட்பேக் வந்து இப்போ நான் குரூப் ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணி கொடுங்க. அதை பேஸ் பண்ணி நான் ஆப் டெவலப் பண்றோம். இது எல்லாமே நம்மளோட ஒர்க் வந்து உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா பண்ண முடியும் அதுக்காக தான் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் மாடிஃபை பண்ணி தரேன், நீங்க அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த டிவிஷன் ஆப்பை இந்த வித்தின் இந்த 1 வீக் கூட நான் ஷேர் பண்றேன். எல்லாம் மோஸ்ட் ஆஃப் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். அது மாதிரி கொடுக்குறேன். சரி ஓகே. வேற ஏதாச்சும் டவுட் டைம் ஆச்சு, வேற டவுட்ஸ் தான் நீங்க எனக்கு ஷேர் பண்ணலாம், கேட்கலாம். இந்த இது வரைக்கும் நான் சொன்ன டாபிக் டவுட் கேட்கலாம். நான் கடைசியா வந்து எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணி ஒரே லைன்ல சொல்லி முடிச்சிடறேன்.
சார் டவுட் இருக்கா, கேட்கலாமா? ஃபோர் கே பேனல்ல பூஸ்டிங் வோல்டேஜ் எல்ஜி டிகான் போட்ட செட்ல பாத்தீங்கன்னா பூஸ்டிங் வோல்டேஜ் மட்டும் ஷார்ட் ஆகி நிறைய 2-3 செட் நான் பார்த்துருக்கேன். ஒரு 5-6 செட் கூட பார்த்துருக்கேன். அது பாத்தீங்கன்னா டிகான் பூஸ்டிங் வோல்ட் வர்றதில்ல. டிகான் மாத்தினாலும் மாத்தும் போது இமீடியட்டா டிகான் திரும்ப ஃபெயிலியர் ஆகுது. ஆமா சார். அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களோட பேனல்ல பாத்தீங்கன்னா கடைசி காஃப்ல போடுற ரெசிஸ்டன்ஸ் மேலே ஏறதுல ஸ்கேனிங் ரெசிஸ்டன்ஸ், அந்த ரெசிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா கிளாக் 10 அப்படிங்கிற அந்த ரெசிஸ்டரும் அதோட வந்து VGH ஷார்ட் ஆயிரும். என்னன்னு பாத்தீங்கன்னா அவன் டிசைன் பண்ணும்போது என்ன பண்ணிக்கிறான், சிக்னல் எல்லா சிக்னல்ஸ் கிட்டையும் பக்கத்தையே தொட்டே வந்து VGH சொல்லிட்டு ஹை வோல்டேஜ் கொடுத்துருக்கான். அதனால என்னன்னா பெரும்பாலான பேனல்ல வந்து இந்த கிளாக் 10 அல்லது கிளாக் 12 பிளஸ் VGH வந்து ஷார்ட் ஆயிடுது. ஷார்ட் ஆன உடனே வந்து உங்களுக்கு அங்க பர்னிங் ஆயிரும், பேனல் கிளாஸ்லயும் பர்னிங் ஆயிரும், அந்த ரெசிஸ்டன்ஸ் பர்ன் ஆகி நிற்கும். இங்க நீங்க டிகான் போயிடுச்சு கழட்டி எத்தனை டைம் மாத்தினாலும் போயிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் இங்க போகுதுன்னா அங்க ஓபன் பண்ணி 2 சைடையும் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்க டிகானை புதுசா போடணும். அது பாண்டிங்ல தான் சார் பண்ணணும். ஒண்ணும் இல்ல சார், நீங்க ரெசிஸ்டன்ஸ் ரிமூவ் பண்ணி டபுள் இமேஜ் கட் பண்றீங்கல்ல, அது மாதிரி பண்ணீங்கன்னா ரெடி ஆயிருக்கு. எந்த சைடு பர்ன் ஆயிருக்கோ கட் பண்ணி தூக்கி விட்டுருங்க, அவ்வளவுதான். தூக்கி விட்டு அந்த போல் வீச்சு வச்சு கட் பண்ணி விட்டுருங்க, கட் பண்ணி ரெடி ஆயிரும். பர்னிங்னா வெளியில காஃபே பர்ன் ஆயிருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல ட்ராக்கா சார்? ட்ராக் அந்த காஃப் கிளாஸ் எட்ஜ்ல பர்ன் ஆகி நிக்கும் சார். கிளாஸ் எட்ஜ் இருக்குல்ல, காஃப் கனெக்ட் ஆகுதுல, அந்த எட்ஜ்ல மேல ஏற இடத்துல பர்னிங் ஆகி நிக்கும். கீழ நீங்க ரெசிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ரெசிஸ்டன்ஸ் கடைசி ரெசிஸ்டர் அது பாத்தீங்கன்னா கிளாக் 10 இல்ல கிளாக் 12. அதை ஜூம் பண்ணி நம்ம புக்ல எழுதிருக்கேன் சார், வால்யூம் 3 நீங்க வச்சிருக்கீங்க, அதுல பாத்தீங்கன்னா அந்த டாட் வந்துருக்கும். சரி சார், சரி சார். சார் இந்த சாம்சங் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார். இந்த சாம்சங் போர்டுலாம் மோஸ்ட்லி அதுலயே டிகான் கொடுத்துறாங்கல்ல 4Kலாம், அதெல்லாம் எப்படி சார்? இப்ப நம்ம போர்டு தான் போயிடுச்சா பேனல் போயிடுச்சா அப்படி கன்ஃபார்ம் பண்ணல சார்? தாராளமாக கன்ஃபார்ம் பண்ணலாம் சார். அதுக்கான சில டெக்னிக்ஸ் இருக்கு சார். இப்போ நான் சொன்ன மாதிரியே நீங்க கன்வெர்ட் அதுக்கு சில டெஸ்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த டெஸ்ட் பாயிண்ட்ஸ்க்கு வந்து நீங்க வந்து எனபிள் சப்ளை கொடுக்குற மூலியமா அந்த மதர் போர்டை வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஆன் பண்ணிக்கலாம். நீங்க சில சாம்சங் பேனல்ல பெருசா பொட்டு மாதிரி வந்து 2 டாட் வச்சிருப்பாங்க, அந்த 2 டாட்டை ஷார்ட் பண்ணீங்கன்னா மதர் போர்டு ஆட்டோமேட்டிக்கா ஓட ஆரம்பிக்கும். ஸோ டிசைன் மாறும் சார் இது. ஆனா கன்வர்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன சேம் டெக்னிக்ஸ் தான் வந்து சாம்சங்ல இருக்கு. சார் இப்ப நான் சொல்றேன்ல, தயவு செய்து யாரும் ஆன் பண்ணிச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பேசி முடிச்சேன் சார். இப்ப இந்த கன்வர்ஷன் சொல்லக்கூடிய குணா சார், நான் பேசுறது எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், வந்துடுறேன். மியூட் போட்டேன், செக் பண்ணீங்க? நீங்க மியூட் போட்டீங்கன்னு சொல்றது செக் பண்ணீங்க? இல்ல சார், நீங்க பேசுறது கேக்குது. ஓகே, ஒன் செகண்ட். காவியா மியூட் பண்றோம் சார். ஓகே, இல்ல சார், நீங்க பேசிட்டு தான் இருக்கீங்க, நான் மியூட் பண்ணிட்டேன், நானே பண்ணிட்டேன், விடுங்க சார். இப்போ என்னன்னா, இப்போ நான் புக்ல எழுதக்கூடிய டேட்டாஸ், நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நாம உட்கார்ந்து R&D பண்ணி கிடைக்க விஷயங்கள். நான் படிச்சு டேட்டா ஷீட், நிறைய டேட்டா ஷீட்ஸ் இருக்குது, கம்பேர் பண்ணி படிக்கிறோம், ரெஃபர் பண்றோம், நிறைய கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் வந்து வெளிநாடு நடக்குது, எல்லாருக்கும் அட்டென்ட் பண்றோம். அதுல இருந்து கிடைக்கிறத கேதர் பண்ணி மொத்தமா ஒரு ஃபார்ம் பண்ணி கொடுக்கறது தான் இந்த விஷயங்கள். ஸோ இது எனக்கு நிறைய பேர் சார் இந்த இதுக்கு எனக்கு டேட்டா கொடுங்க சார், இது கொடுங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மதர் போர்ட்ஸ், நான் பார்த்த மதர் போர்ட்ஸ், நான் படிச்ச மதர் போர்ட்ஸ் ஈஸியா வந்து டேட்டா கொடுத்துட முடியும். சில மதர் போர்ட்ஸ் புதுசா இருக்குன்னா அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தா என்னால கொடுக்க முடியும். அதனால வந்து இந்த சாம்சங்ல நான் சொல்ற மாதிரி டெஸ்ட் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது. அது சில மாடல்ஸ்க்கு வந்து நான் புக்லயே கொடுத்துருக்கேன், இந்த பாயிண்ட்டை ஷார்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வோல்டேஜ் மதர் போர்ட் ஆனே ஓடிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சில மதர் போர்டுக்கு எனக்கே தெரியாது, எனக்கு பார்த்தாதான் தெரியும். ஸோ அந்த மாதிரி டவுட் யாராச்சும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்து அப்டேட் பண்றேன். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம் சார். லாஸ்ட் ஒரு 5 minutes நான் மணி செஷன் க்ளோஸ் பண்ணலாம் சார். ரொம்ப அருமையா இருந்தது சார், தெளிவா இருந்தது. நன்றி சார்.
அதே மாதிரி உங்கள் ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு எனக்கு கொடுங்க. அப்போ அதே மாதிரி ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்குறேன். அந்த ஃபார்மில் வந்து உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ஃபில் பண்ணி கொடுங்க. இப்போ நான் வால்யூம் 6 வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். வால்யூம் 5 வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. வால்யூம் 4, வால்யூம் 5, வால்யூம் 3 எல்லாமே நீங்கள் வந்துட்டு தான் இருக்கீங்க. பெரும்பாலான மக்கள் நம்ம 6ல என்ன சார் பெனிஃபிட்? 6ல என்ன சார்? ஆமாம், இப்போ வால்யூம் 6 வந்து நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம் சார். இப்போ வால்யூம் 6ல உங்களுக்கு என்ன டாபிக் ஸ்பெசிஃபிக்காக தமிழில் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த டாபிக் எடுத்து கொடுங்க. நான் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி புக்ஸ் எழுதணும்னு பிளான் பண்ணிக்கிறேன். எவ்ரி இயர் வந்து நம்ம மக்கள் அவங்ககிட்ட கேட்டு எழுத வேண்டியதாக இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து 4K டாபிக்ஸ் கேட்டீங்க சார். இப்போ நான் சொன்ன இந்த 4K விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான விஷயங்கள். நம்ம வால்யூம் 5 புக்கில் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு 4K தகவல்கள் இருக்குது. வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் 4K பற்றி கிளாரிட்டியாக எழுதின புக் நம்மளது தான். தமிழ்ல இருக்குதுங்கிறது அதோட பெருமை. ஸோ அதை நீங்க அதை வாங்கி கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. ரேட் இப்போ ஆஃபர் தான் பண்ணிக்கிறாங்க. ரேட் உங்களுக்கு நான் வந்து குரூப்ல ஷேர் பண்ண சொல்றேன். ஸோ நீங்க நிறைய புது விஷயங்கள் நீங்க கத்துக்கலாம். அதே மாதிரி வால்யூம் 6 கிளாஸ் வந்து வர டிசம்பர்ல வந்து பிளான் பண்ணிருக்கிறோம். அது ஒரு கிராண்ட் ஒரு மெகா கெட் டுகெதர் கிளாஸா இருக்கும். நம்ம லாஸ்ட் டைம் நடந்த மாதிரியே வந்து ஒரு பெரிய லெவல்ல இந்த கிளாஸ் நம்ம கொண்டு போக போறோம். அதே மாதிரி புதிய விஷயங்கள், நிறைய புதிய விஷயங்கள் நம்ம கிளாஸ்ல ஷேர் பண்ண போறோம். நம்ம ஒர்க் நாளுக்கு நாள் வந்து கம்மியாயிட்டு தான் இருக்குது. ஆனா குறிப்பிட்ட நாள்ல வந்து மறுபடியும் பூஸ்ட் ஆகிறதுன்னு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இப்போ நாங்கள் வந்து வெளியே வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடான நிறைய விஷயங்களை பார்க்கும்போது இப்போ வந்து ரைட்ஸ் டு ரிப்பேர்னு ஒரு ஆக்ட் வரப்போகுது. அதுக்கான பிளானிங் தான் கவர்மெண்ட் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த ரைட்ஸ் டு ரிப்பேர்னு ஒரு ஆக்ட் வரும்போது வந்து எல்லா எலக்ட்ரானிக்ஸ் டிவிஸ் கம்பெனிஸ் வந்து அதோட டேட்டாஸ் வந்து வெளியே கொடுக்குற சுச்சுவேஷன் வந்துடும். அப்படி வரும்போது நம்மளோட தொழில் இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்குள்ள வந்து உங்களோட கொஞ்சம் ஸ்கில்லை வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து அப்டேஷன் இல்லைன்னா ஒரு மாசம் நான் எனக்கு அப்டேட் இல்லைன்னா என்னால் வந்து புது விஷயங்களை பார்க்க முடிய மாட்டேங்குது. ஸோ சில விஷயங்கள் உங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணி வச்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க உங்க டவுட்ஸ்லாம் வந்து என்கிட்ட கேட்கலாம், இல்லை குரூப்ல ஷேர் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ நாங்கள் வீடியோ வழியாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம். வேற ஏதாவது டவுட்ஸ் தான் கேட்கலாம் சார். சொல்லுங்க சார். ஹலோ சார், அந்த பிளாக் பண்றது கிரே ஸ்கேல் வருதுன்னு கேட்டேன்ல சார், அதை பத்தி சொல்லுங்க சார். பிளாக் பண்ணும்போது ஒரு சைடு வந்து கலரே கான்ட்ராஸ்டிங் வந்து லோவா இருக்கிற மாதிரி டெஸ்ட் பேட்டர்ன் போட்டு நம்ம செக் பண்ணோம்னா கலரோட பேட்டர்னே டிஃபரெண்டா இருக்கு. என்ன பேட்டர்ன் சார்? அது சார் பிங்க் கலரா வர்றது, இந்த கிரீனிஷ் கலரா வர்றதுனா வந்து டிஸ்பிளே இன்டர்னல் ஷாட் சார். அது வந்து நம்ம மோஸ்ட்லி ரெக்டிஃபை பண்ண முடியாது. நீங்க என்ன பண்றீங்க, அந்த மாதிரி சமயத்தை பிளாக் பண்ண அப்புறம் கிளாஸ் சைடு இருக்கிற ஏரியாவை எல்லாத்தையும் ஒன்னா ஷார்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு 3.3 வோல்டேஜ்ல இருந்து ஒரு 16 வோல்டேஜ் வேரியபிள் சப்ளை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. அந்த ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஒரு அந்த கலரிங் வந்து உடையும். அந்த உடையறதுக்கான கொஞ்சம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே வச்சு விட்டுருங்க. அந்த கலரிங்ல கொஞ்சம் கிளியர் ஆயிட்டு ஓரளவுக்கு பெட்டர் இமேஜ் பார்க்க முடியும். நான் எல்ஜில ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன், ஒர்க் ஆகுது. ஓகே சார். சார் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. சார் ஒண்ணு சார், நம்ம 32 எஸ்டி பேனல் இருக்குல்ல 68 பின்ல ஜோமில எல்லாம் போடுவாங்க. ஆமா ஆமா, டைரக்ட். ஆமா சார், ஜோமில சின்ன ஆமா டைரக்ட் டிகான் சார். அது என்ன ஆகுதுன்னா, அதை எடுத்துட்டு எஸ்டி பேனல்ல அந்த ஸ்கேலர் பிசிபி எடுத்து எஸ்டி பேனல் அடிச்சோம் 31.5ல. ஆமா அடிச்சா அப்படின்னா ப்ரோக்ராம் வர மாட்டேங்குது சார். அதாவது அந்த ஜோமி அப்படின்னு லாஸ்ட் எண்டில் மட்டும் தான் வருது, மற்றபடி ப்ரோக்ராம் வர மாட்டேங்குது. அந்த சிகேவி ஷார்ட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு சார். இல்ல சார், நாங்க அப்படிதானே பண்ணிட்டு இருக்கோம். நாங்க புரியுது இல்ல அப்படிங்களா? எடுத்து மாத்தி அடிச்சா ஒரு 2 பேனல் அடிச்சா ரெண்டுமே அது மாதிரி தான் இருக்கு. இல்ல இல்ல, நாங்க இப்ப வாங்குறது எல்லாமே இப்ப நாங்க வாங்குறது எல்லாமே இப்ப 30 எஸ்டி தான் கிடைக்குது. அது கழட்டி விட்டு தான் கூட அடிச்சுட்டு உட்காந்துருக்கோம். டேரக்டா நான் வாங்கி வைக்கிறது கிடையாது. ஏன்னா அதுக்கு மட்டும் தான் போட முடியும். அது ஒரே பேனல்ல வாங்கி கழட்டி போட்டுக்கிறோம் நாங்க. அப்படி ப்ராப்ளம் வந்து வரது கிடையாது. ஒருவேளை வந்துச்சுன்னா எனக்கு பர்சனலா ஷேர் பண்ணுங்க, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், பேசி பார்க்கலாம், இது பண்ணி பார்க்கலாம். ஓகே சார், ஓகே. அதுக்கு வந்து டிசிஎல் போர்டு போடு அப்படின்னா கரெக்டா இருக்கு சார். டிசிஎல் போர்டு கூட கம்மி சார். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு சத்தியமா தெரியல. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். எனக்கு என்ன மாடல்ல அந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்க, நான் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கறேன். சார் அருண் நான் ஜோமில போடுறேன் சார். ஜோமில போட்டுட்டு அந்த டிசிஎல் ஓகே ஓகே சார். நான் அந்த இமேஜ் உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஓகேங்களா? அனுப்பிடுங்க, நான் செக் பண்ணி பார்க்கறேன். எனக்கு நான் थैंक यू சரிங்க சார். அருண் சார். ஓகே थैंक यू சார். சொல்லுங்க அருண் சார், சொல்லுங்க சார். எல்லாம் ஃபீல்ட் எல்லாம் இப்போ ஒண்ணுமே விஷயம் இல்லாம ரொம்ப ஸ்லோவா இருக்கு. நிறைய பேர் ஃபீல்ட் விட்டு வெளியே போயிடுறாங்களே சார். ஆமா சார், கண்டிப்பா போறாங்க.
என்ன பண்றது சார்? சார் சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு சார். இல்ல நான் இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நம்ம மார்க்கெட் நம்மளே உடைச்சுக்கிட்டோம். அவ்வளவுதான் பெரிய இப்போ வந்து சார் இப்ப வீட்டுல வந்து இதனால நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. அவங்க தேவைகளை நம்ம நிறைவேற்ற முடியல, இன்கம் இல்லாததால. ஓகே, இப்ப என்ன பண்ணலான்றத அடுத்து ஏதாவது ஒரு ஐடியா? நான் சில விஷயங்களை நோக்கி தான் சார் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறோம். அது வந்து என்னன்னா இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா வந்து எலக்ட்ரானிக்ஸ்க்கான சப்போர்ட் வந்து கவர்மெண்ட் சைடு வந்து பெரிய சப்போர்ட் இருக்குது சார். ஆனா நம்மளுடைய இந்த எலக்ட்ரானிக்ஸ்ல இந்த டெலிவிஷன் ஃபீல்டு மட்டும்தான் ரொம்ப மோசமா இருக்குது. மொபைல் எல்லாம் வந்து பீக் லெவல்ல இருக்கிறாங்க, லேப்டாப்லாம் பீக் லெவல்ல இருக்கிறாங்க, அவங்க ஒர்க்கும் பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க. நீ மொபைல் ஷாப் எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, பக்கத்துலயே கடை வச்சிருப்போம், ஆனா எல்லாருமே ஒர்க் பார்த்து தான் இருக்கிறாங்க. நம்ம வந்து ஊருக்குள்ள 2 கடை வச்சிருந்தாலுமே நம்மளால பார்க்க முடியாத காரணம் என்னன்னா வந்து இந்த டெக்னாலஜி இந்த ரொம்ப சீப்பா ஆக்கிட்டாங்க சார். டிவி எல்லாமே மார்க்கெட்டிங் சீப்பா ஆக்கிட்டாங்க. தெரியாதவங்க நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க சார். அதுதான் தெரியாம தொழிலே தெரியாம நிறைய பேர் உள்ள வந்து நம்ம தொழில நம்மளே கெடுத்துக்கிறோம் சார். அதுதான் பெரிய பண்ண தப்பே. அதான் நம்ம எப்ப எலக்ட்ரீஷியன்ஸ்க்கும் இந்த பிளம்பர்ஸ்க்கும் அவங்க எல்லாம் வந்து நம்ம இந்த விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சோமோ அப்பவே வந்து நம்ம பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணோம். இது வந்து வேணாம் சார், பொலிட்டிக்கலா போகும். ரீசன் அதுதான். நம்ம இனிமேலாச்சு வரக்கூடிய சீக்ரெட்ஸை வந்து நம்ம தொழில் சார்ந்த நண்பர்கள் மட்டும் யூஸ் தெரிவிக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கணும் சார். நம்ம விஷயங்களை வெளியே போகாம தடுத்தாவே நம்ம இந்த பேக்லைட் மாத்திர விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பேக்லைட் மாத்திர விஷயத்தை வந்து நம்ம குரூப்ல போடாம யூடியூப்ல போடாம இருந்தாவே இப்ப நான் பேக்லைட் போட்டு நான் நிறைய சம்பாதிக்கலாம். ஏன்னா நார்மலா வாங்கி இப்ப எனக்கு ஒரு ஷோரூம்ல இருந்து கால்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் அந்த எப்பவுமே நான் பில் பண்றது டீசென்டான பில்லா தான் இருக்கும். நான் எப்போ சீப்பா பில் பண்ண மாட்டேன், கம்மியா பில் பண்ண மாட்டேன். என்ன ரீசன்னா வந்து நம்ம பிசினஸ் நம்ம குறையக்கூடாதுன்னு. இப்ப என்ன பண்றான், அவனே வந்து யூடியூப்ல பார்த்துட்டு லைட் வாங்கிட்டு போய் ஷோரூம்காரன் பேக்லைட் மாத்துறான். அந்த வீடியோனா யாருன்னா நம்ம எல்லாம் போட்ட வீடியோ தான். அவங்க தேவைக்காக நம்ம போடுற ஒரு பப்ளிசிட்டி நினைச்சு போடுறோம். சில விஷயம் சார் டெக்னாலஜி ஹையா இருக்கிறத அவனால ஒன்றும் பண்ண முடியாது சார். இப்போ நம்ம ஒரு ஐசி பேனல் ரீப்ளே பண்றோம், ரிப்பேரிங் பண்றோம், அவனா ஒன்றும் பண்ண மாட்டான். இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம டீச் பண்ணி கொடுக்கறதுனால வந்து நம்மளோட வாழ்வாதாரத்தை நம்மளே தான் கெடுத்துட்டு இருக்கிறோம். இனிமேலாவது சூட்டிப்பா இருந்தோம்னா சரி, இதை நம்ம சரி பண்ணலாம், இன்னும் நம்ம சரி பண்ணலாம். நம்ம ஒர்க்கை வெளியே எவனுக்கு சொல்லிக் கொடுக்காம நம்ம சர்க்கிளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். 30 வருஷம் 40 வருஷம் இதே நம்பி இருக்கிறாங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இப்ப புதுசா வந்து எலக்ட்ரீஷியன் உள்ள வந்து பாக்குறேன். இப்ப ஆன்லைன் கால்ஸ் பண்றவங்க அத்தனை பேருக்கு நம்ம வேலை பார்த்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா அவங்க பில் என்ன பண்றோம், ஆன்லைன் கால்ஸ் வந்து கொடுக்குறோம், 500 ரூபாய்க்கு பேக்கேஜ் மாத்தி கொடுத்துருக்கோம், 500 ரூபாய்க்கு பாண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுதான் இப்ப எனக்கு தெரிஞ்ச இடத்துல 300 ரூபாய்க்குல பாண்டிங் பண்ணி கொடுக்குறாங்க சார். 300 ரூபாய்க்கு பாண்டிங் பண்ணி கொடுத்து அது எல்லாம் இருக்கட்டும், 300 ரூபாய்க்கு பாண்டிங் பண்ணி கொடுக்குறாங்க. எப்படி குறைக்குதுன்னு அதை யோசிச்சு பாருங்க. ஸோ நம்மளோட டெக்னாலஜியையும் நம்மளோட இந்த இதை வந்து ஒரு கட்டுக்கோட்டமா கைக்குள்ள வச்சு அடக்கிட்டோம்னா அடுத்த ஒரு வருஷம் ஒரு 2 வருஷம் நம்ம இதை நான் சொன்னதை பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா திரும்பி நம்ம விட்டதை எடுத்துடலாம். அது வரைக்கும் இது நம்ம ஸ்டாண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நம்ம 500 ரூபாய்க்கு பார்த்துட்டு 200 ரூபாய்க்கு பார்த்துட்டோம். என்னோட ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, பிரசாந்த் கிட்ட போனா அவன் ரேட்டு அதிகமா தான் கேட்பானு. நான் அதிகமா தான் கேட்பேன் அப்படின்ட்டுருவேன். என்னோட ஃபீஸ் இதுதான், என்னோட ஃபீஸ் இதுதான், நான் இப்படிதான் நான் வாங்குவேன், இது என்னோட எத்திக்ஸ், நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு இது வச்சிருக்கிறோம். நம்ம நார்மல் நம்ம கஸ்டமர் சப்போஸ் நம்ம டெக்னீஷியன் வந்தா நான் டெக்னீஷியன் ஐயா வாங்குவேன். நான் அவங்களுக்கே தெரியும் பிரசாந்த் கிட்ட போனா அதிகமா வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒர்க் ஜெனியூனா ப்ராப்பரா பண்ணி கொடுத்துருவோம். இதை நான் குறைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் குறைக்கிறேன்னா இன்னும் அவரை இன்னும் பார்கிங் பண்ணுவாங்க. குறைச்சு நான் 100 ரூபாய்க்கு அந்த வேலை பார்த்துட்டு உட்காந்துருக்கணும். அவர் போய் 300 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு வருவாரு. நாளைக்கு தொழில் எல்லாம் ஸ்கிராப் ஆக்கி ஆரம்பிச்சிருவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த லோக்கல் டிவிஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண பார்க்கணும். பிராண்டட் டிவிஸ் கஸ்டமர் இது பண்ண வைக்கணும். ஏன்னா மார்க்கெட் ஃபுல்லா லோக்கல் டிவி வந்துட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, பிரிண்ட் ஆயிடுச்சு. நம்ம டெக்னீஷியன் நம்ம ஒட்டு கட்டுமா நீங்க தான் நம்ம அமைப்புகள் நிறைய அமைப்பு டீட்டா அமைப்பு இருக்குது, இது மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்கிறோம். நம்ம எல்லாருமே வந்து ஒற்றுமையா இருந்து சில விஷயங்களை வந்து கண்ட்ரோல்டா வச்சா மட்டும்தான் வந்து இந்த துறையை காப்பாற்றிக்க முடியும். இந்த துறையை தாண்டி எலக்ட்ரானிக்ஸ்க்கான சப்போர்ட் இந்தியா லெவல்ல பெரிய லெவல்ல இருக்கு. நான் உங்ககிட்ட பெருமையா சொல்லியிருந்தோம். நாங்க நேற்று நடந்த ஒரு விஷயத்துல NIT திருச்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, IITக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த வந்து நம்ம கொஞ்சம் நாகேஷ் சார் மீட் பண்ணுங்க. NIT நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கறதுல வந்து நம்ம டயோட் எலக்ட்ரானிக்ஸ் நம்மளோட நிறுவனம்
நம்மளோட எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் வந்து அவங்க கிட்ட நம்ம ப்ராஜெக்டை கொடுத்து அப்புறம் அவங்க அப்ரூவ் வாங்கி அவங்க கிட்ட வந்து ஒரு 20 லட்சம் ரூபாய் வந்து நம்ம ஃபண்டா வாங்கியிருக்கோம். இது முழுக்க எலக்ட்ரானிக்ஸ்க்காக அவங்க கொடுத்ததுதான். இது வரைக்கும் அங்க நடந்த அந்த என்ஐடி நிறுவனத்துல பாத்தீங்கன்னா, சாரி இன்ஸ்டியூட்ல பாத்தீங்கன்னா ஒரு 65 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் கலந்துக்குச்சு. அந்த 65 நிறுவனத்துல ஒரே நிறுவனமா நம்ம நிறுவனத்தை மட்டும்தான் அவங்க செலக்ட் பண்ணி அவங்க இன்குபேட் பண்ணிக்கிறாங்க. அதோட வந்து நமக்கான ஃபண்டிங்கும் பண்ணிருக்காங்க. சூப்பர் சூப்பர் சார், சூப்பர் சார். இது வந்து எனக்கான எங்களுக்கானது, கம்பெனிக்கான இல்ல, நம்ம தமிழ் கொஞ்சம் பீசமா ஆமா, இது நம்மளோட தொழில் சார்ந்த உறவுகளுக்கான கிடைச்ச வெற்றி. ஒரு எலக்ட்ரானிக்ஸ் துறையில, ஒரு டெலிவிஷன் துறையில இருந்து முதல் கம்பெனி தமிழ்நாட்டுல வந்து ஒரு என்ஐடில போய் இந்த ஃபண்டை வந்து நம்ம எடுத்திருக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம இடிஓ தான் நம்ம கிராக் பண்ணி எடுத்திருக்கிறோம். ஸோ இது வந்து எதுக்குன்னா, இது நாங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் இதை வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணி நம்மளோட மக்களோட வாழ்வாதாரத்தை மாத்திர முடியாதோ அப்படிங்கிற விஷயங்கள் தான் அது பிளான் பண்ணியிருக்கோம். வேற டெக்னாலஜி இங்க கொண்டு வர முடியுமா, இந்த டிவி கிடந்து வேற ஏதாச்சும் நம்ம கிட்ட வேலைகள் கொடுக்க முடியுமா, அந்த மாதிரி ஆல்ரெடி நாங்கள் பிளான் பண்ணி போயிட்டு இருக்கோம். இதுக்கு எல்லாமே கொஞ்சம் டைம் ஆகும். இடிஓ முடிஞ்ச வரைக்கும், இந்த நாங்க இடிஓ நிறுவனம் இருக்கிற வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தொழில் சார்ந்த உறவுகளுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்றோம். சப்போஸ் நம்ம இது ஒரு வேற ஃபீல்டை நோக்கி போற மாதிரி இருந்தாலும் அதுக்கான சப்போர்ட்டை நம்ம கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். ஒரு நிறைய துறைகளை வந்து தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம். இது கொண்டு போகலாம், இதுல கொண்டு போகலாம். இப்போ ஈவிலேயே வந்து சில விஷயங்கள் வந்து பார்த்து வச்சிருக்கிறோம். இந்த ஃபியூச்சர் ஈவி எப்படி இருக்கும், அதுல வந்து நம்ம இந்த டெக்னீஷியன்ஸ் சார்ந்த நண்பர்களை எப்படி ட்ரெயின் பண்ணலாம், அவங்க எப்படி கொண்டு போய் கொடுக்கலாம், அந்த மாதிரி விஷயங்களும் பார்த்து வச்சிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கிறதா நம்ம இதில் சொன்ன மாதிரி குட் திங்ஸ் டேக் டைம்ஸ். சில நல்ல விஷயங்கள் சில நேரம் எடுக்கும். ஏன்னா இது நம்ம முழுக்க நம்மளே நின்று பார்த்து பண்ற விஷயமா இருக்கிறதுனால டைம் பத்த மாட்டேங்குது. அவ்வளவுதான். இதெல்லாம் உங்களுக்கு கிளியரா வரும்போது நம்ம இடிஓ வந்து உங்களுக்கு ஏதாச்சும் உங்க வாழ்வாதாரத்துல இந்த ராமருக்கு அணில் உதவுன மாதிரி ஏதாச்சும் சின்ன ஒரு உதவி பண்ணிச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்க அத்தனை உங்களை மாதிரி இருக்கிற ஒரு அப்பாவுக்கு தான் பையனா பிறந்திருக்கிறோம். என்ன ரீசன்னா, எங்க அப்பா ஒரு 35 வருஷத்துக்கு ஒரு டெக்னீஷியன். அவருக்கு வந்து கடுத்து இந்த பிசினஸ் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ அவர் நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, 30 வருஷமா இந்த தொழிலை பார்த்து இப்ப அவர் கண்ணு தெரியல. அந்த புகை போய் கண்ணுல பட்டு டாக்டர்னு சொல்றாங்க, அவர் கண்ணு தெரியல அப்படிங்கிறாங்க. கண்ணை அவரால் பார்க்க முடிய மாட்டேங்குது. ரொம்ப கண் பார்வை குறைஞ்சு போச்சு. உடல்ல ரொம்ப அவருக்கு பாதிச்சிருச்சு. அவங்க சொன்ன ஒரே காரணம் இந்த எலக்ட்ரானிக்ஸ் துறையில உட்காந்து இந்த ஸ்மோக் கண்ணில் பட்டு ஆன காரணம் தான் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் எங்களை புது ஸ்டெப்ஸ் வைக்கிறதுக்கான காரணமா இருக்குது. மனதில் நீங்க நிறைய பார்ப்பீங்க, பிரசாந்த் அங்க போறான் இங்க போறான் என்னென்னவோ போஸ்ட் போறான் புரிய மாட்டேங்குது நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. சார் நாங்க இது வரைக்கும் நாங்க எப்படி ஒரு 100ல இருந்து 200 படிகள் ஏறி இருப்போம். அதுல சில படிகள் மட்டும் தான் திறந்திருக்குது. அந்த சில படிகளோட சக்சஸ் மட்டும் தான் உங்கள்கிட்ட போட்டிருக்கோம். நாங்க ஃபெயிலியர் எதுவும் நமக்கு யாருக்குமே ஷேர் பண்ணல. அத்தனை ஃபெயிலியர்ஸ் இருக்கு சார். இது எல்லாம் பார்த்து தான் இந்த இடிஓ நிறுவனத்தை வந்து நாங்க டெவலப் பண்ணி கொண்டு வந்துருக்கிறோம். கூடிய சீக்கிரத்துல நாங்க ஏதாச்சும் ஒரு பெரிய வெற்றி அடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்ப நம்ம எல்லாருமே ஒன்றாவது சார் ஜெயிக்க போறோம். இந்த வெற்றி உங்களுக்கு என்னோட மட்டும் கிடையாது, நம்மளோட தொழில் சார்ந்த உறவுகள், இந்த தொழில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே அந்த வெற்றியை நீங்க கொண்டாடலாம். அதுதான் சார் வருகின்ற டிசம்பர் மாசம் வந்து நம்மளோட புக் ரிலீஸ் நடக்குது. அந்த புக் ரிலீஸ் வந்து ஒரு புத்தக வெளியீடா மட்டும் இல்லாம நம்ம தொழில் சார்ந்த நண்பர்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய நிகழ்வாகவும் வச்சிருக்கிறோம். இடிஓ அவார்ட்ஸ் பிளான் பண்ணிருக்கிறோம். அன்சங் ஹீரோஸ் சொல்லுவாங்க சரி, பாடப்படாத ஹீரோக்கள் சொல்லுவாங்க. நம்ம துறையில சிறப்பான நாலேஜ் இருக்கும், சிறப்பான நிறைய பேர்த்து உருவாக்கி இருப்பாங்க. அவங்கள கௌரவிக்க யாரும் இது வரைக்கும் கௌரவிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள கௌரவிக்கிறதுக்கான 2ஆம் ஆண்டு நம்ம வால்யூம் 5 அந்த ஆரம்பிச்சோம். இடிஓ அவார்ட்ஸ் 2024. இப்ப அடுத்த இந்த வருடம் வந்து இடிஓ அவார்ட்ஸ் 2025 நம்ம ஒரு அவார்ட்ஸ் நம்ம பிளான் பண்ண போறோம். அதுக்கு நீங்க நாமினேஷனாவும் நீங்க கொடுக்கலாம். நாமினேஷன் ஃபார்ம் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல இது கொடுப்போம். அது நீங்களே அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து நீங்க ஒருத்தர் எலக்ட்ரானிக்ஸ் ஏதாவது சாதிச்சிருப்பீங்க, வெளியே யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. சில விஷயங்களை வந்து வெளியே போய் காட்டுறதுக்கு வந்து சிலர் தேவைப்படுறாங்க சார். அது இடிஓ இருக்கு ஆசைப்படுது. ஸோ நீங்க ஏதாச்சும் சாதிச்சிருக்கிறீங்க, இல்ல வந்து நீங்க ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இத்தனை நாளா பெரிய சாதனைகள் படிச்சிருக்காங்க, யாருமே அவங்க வந்து அவரை பெரியவரோட இது பண்ணல அப்படின்னா நீங்க அந்த மாதிரி நீங்க ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரி அவார்ட்ஸ் நம்ம கொடுக்க போறோம். இந்த டிசம்பர் நடக்கக்கூடிய நிகழ்வு ஒரு பெரிய நிகழ்வா இருக்கணும். பெரிய உங்களுக்கு ஃபீஸ் தான் இருக்காது சார். உங்களுக்கு புக் கொடுத்துருவோம். அன்னைக்கு ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு டீசென்டான ஒரு கிராண்டான ஹோட்டல்ல வந்து நம்ம ஈவெண்ட் கொண்டு போக போறோம். உங்களுக்கு நல்ல வால்யூம் 4-6 புக் கொடுத்துட போறோம். நல்ல ட்ரைனிங் கிளாஸ் கொண்டு வர போறோம், அன்னைக்கு கொடுக்க போறோம். அதே மாதிரி பிசினஸ்ல பல கோடிகள், பல ஆயிரம் கோடிகள் சம்பாதிச்ச என்டர்பிரனர்ஸை கூட்டு வந்து பேச வைக்க போறோம்.
இப்ப கரண்டா இப்ப மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்குது, இது எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சில விஷயங்களை வந்து சொல்லி தர போறோம். இந்த உலகம் இனிமேல் ஏஐ வைத்து மட்டும்தான் இயங்கும். அந்த ஏஐ பத்தி உங்களுக்கு சொல்லித்தர போறோம். அந்த ஏஐ ஆனது உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துக்கும் உங்க குழந்தைங்களுக்கும் எப்படி பயன்பெற போகுது அப்படிங்கிற விஷயத்த நீங்க ஷேர் பண்ணி கொடுக்க போறோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் தொழில் கடந்து நம்மளோட பணம் சம்பாதித்து கடந்து நம்மளோட ஐடென்டிட்டி, நம்மளோட துறைக்கான அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்கான ஒரு அடையாளத்தை கொடுக்கறதுக்கான ஒரு நிகழ்வை வந்து வருகின்ற டிசம்பர் மாசம் நாங்க பிளான் பண்ணியிருக்கிறோம். முடிந்த வரைக்கும் உங்களோட ஆதரவுக்கு கண்டிப்பா